வெல்கம் டு எடிஎம் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இன்டென்சிவ் 10 டே கிராஷ் கோர்ஸ்ல நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் நம்மளோட தேர்ட் யூனிட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஃபோர்த் யூனிட் கம்யூனிகேஷன், ஃபிஃப்த் அண்ட் டென்த் ஃபிஃப்த்தும் நம்மளோட செவன்த் யூனிட்டும் நமக்கு அப்படியே மேத்ஸ் ரிலேட்டட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நம்ம கடைசியா பார்ப்போம். ஓகே, ஸோ சிக்ஸ்த் வந்து லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இந்த 5 யூனிட்டும் நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே பாருங்க. கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு இருக்கோம். கூடவே கொஞ்சம் அப்டேட்டும் பண்றோம் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ நமக்கு டைம் டேபிள் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த கிராஷ் கோர்ஸை கொஞ்சம் ஸ்பீடா பண்ணலான்னு இருக்கும். ஸோ அப்படியே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் யூனிட் 1 பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ எல்லா யூனிட்ஸ்லேருந்தும் நமக்கு 5 கொஸ்டின்ஸ் வரும். பேப்பர் 1 மார்க் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஜிசி நெட் கிளியர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம 5 யூனிட் ஓரளவு நம்ம பார்த்தாச்சு. பார்க்கலன்னா பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நம்ம பிஒய்க்யூ டிஸ்கஸ் பண்ண போறோம். நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ண அந்த 5 யூனிட்லயுமே எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, நம்ம எப்படி படிக்கணும், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இதுக்கப்புறம் இன்னும் நமக்கு ஒரு 5 டேஸ் இருக்கு. மிச்சம் இருக்கு அந்த 5 யூனிட் ரிமைனிங் யூனிட் பிளஸ் பிஒய்க்யூ பிராக்டிஸ் இருக்கும். கண்டிப்பா ரொம்ப சீக்கிரத்துல இதையும் நாங்க கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் வேணும்னா நமக்கு ஆப் இருக்கு. நம்ம ஆப்ல இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிடிஎஃப்ஸ் வேணும்னா இது ₹400 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் ஒரு 4 to 5 டேஸ்லயே நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணலான்னு இருக்கோம். சும்மா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஷார்ட்டாவும் இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கும் இருக்கும். ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் படிச்ச மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஒய்க்யூ பிராக்டிஸ் 1, 2, 3, 4, 6 இந்த 5 யூனிட்டோட பிஒய்க்யூ பிராக்டிஸ் பார்க்க போறோம். இது மார்க் 1. இதுல மொத்தம் 50 பிஒய்க்யூஸ் இருக்கு. ஓகே, இந்த 50 பிஒய்க்யூஸோ நம்ம 2024ல கேட்டது, 2025ல கேட்ட இந்த எல்லா ஓகே மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போது எப்படி யூஜிசி நெட்ல கொஸ்டின் கேட்குறாங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு ஹெவி சிலபஸ் கிடையாது. சிலபஸ் ஈஸி தான். பட் அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்டேட்டடாவும் நிறைய டாபிக்ல கொஸ்டின்ஸ் வரும். ஸோ யூஜிசி நெட் அதுக்கு தான் நிறைய மாக் டெஸ்ட் பண்ணுங்க, எம்சிக்யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது அதுக்கு தான். ஏன்னா சிலபஸ் முடிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம ஆக்சுவலா நம்மளே ஒரு 50% சிலபஸ் தாண்டி நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆட் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு ரவுண்ட், ஒவ்வொரு செஷன்ஸ்லயும் நமக்கு. ஓகேவா? ஸோ எம்சிக்யூ பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பார்க்கும்போது மட்டும்தான் யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்ன்ற ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. அப்பதான் தெரியும். ஓ! இந்த கான்செப்ட்ட இப்படி கூட கொஸ்டினா கேட்கலாமா? இப்படி கேட்டா ஒருவேளை நம்ம எப்படி ஆன்சர் பண்றது? அதுக்கெல்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மேம் நான் யூஜிசி நெட்டே ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா, உங்களுக்காகவே இது. நமக்கு யூஜிசி நெட்ட பொறுத்தவரைக்கும் நார்மலான எம்சிக்யூ வரும் இல்லையா? ஒரு ஏ, பி, சி, டி அவ்வளோதான். 4 ஆப்ஷன் ஸ்ட்ரெய்ட் எம்சிக்யூ வரும். ஓகே. 2வது எப்படின்னா, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இதுதான் நம்ம மல்டிபிள் ஆப்ஷன் சொல்றோம். இங்க இருக்கு இல்லையா? ஏபிசிடிஇ அதுக்கப்புறம் இங்க. இந்த மாரி இருக்கிற கொஸ்டின்ஸ் நெறைய வரும். இது பேர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு ஒரு ஆன்சரு 2, 3 ஆன்சரும் ஆப்ஷன்ஸ் ரைட் இருக்கும். அதான் மல்டிபிள் ஆப்ஷன் எம்சிக்யூன்னு சொல்றது. இது யுஜிசி நெட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய இருக்கும். அடுத்தது 3வது நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ல நமக்கு எம்சிக்யூஸ் வரும். மேட்ச் எம்சிக்யூஸ் நமக்கு வரும். 4வது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு எம்சிக்யூஸ் நமக்கு வரும். இங்க ஸ்டேட்மெண்ட் 1 குடுத்துருவாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 குடுத்துருவாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். ஓகே, அந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும். 5வது அசர்ஷன் ரீசனிங்ல அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாரி கொஸ்டின் வரும். அசர்ஷன் ரீசனிங் அது எப்படி நம்ம பார்க்கணும்? இது இந்த இந்த ரீசன் கரெக்ட்டா இருக்கா? அந்த மாரி வரும் நமக்கு. இப்போ நமக்கு 6த் சீக்வென்ஸும் நெறைய கொஸ்டின்ஸ் ஆட் பண்றாங்க. இந்த சீக்வென்ஸ் கரெக்ட்டா இருக்கா? இப்போ ஒரு ஃபார்மேஷன் நடக்குதுன்னா, அது ஒரு சீக்வென்ஸ் ரைட்டா? அந்த மாரி சீக்வென்ஸ் கைண்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் இப்போ வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் தான் நமக்கு வேரியஸ் டைப்ஸா நமக்கு இப்போ எம்சிக்யூஸ் யுஜிசி நெட்ட பொறுத்தவரைக்கும் கேட்கறாங்க. இதையும் தாண்டி சில இது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வர்றதும் இருக்கு. அத பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி வருது. சில இது ஒரு 2, 3 குடுத்துட்டு இது 2 ரைட்டா? அந்த மாரி வர்றதும் வரும். ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3ன்னு குடுத்துட்டு அந்த மாரி ஸ்டேட்மெண்ட் டைப்பும் ஒண்ணு கேட்கறாங்க.
ஓகே. ஸோ நம்ம பார்ப்போமா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சுருவோமா? இப்படிதான் இருக்கும். ஓகே. நம்ம நெறைய படிச்சிருக்கோம். நார்மல் எம்சிக்யூஸ் வரும். அதுக்காக பயப்பட வேணாம். சிலபஸ்ல இருந்து நார்மலான எம்சிக்யூஸ் இப்ப 5 கொஸ்டின்னா, அதுல 2 கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா ஓரளவு புரியிற மாதிரி இருக்கும். மீதி இருக்க ஒரு 2 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சத வச்சு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நம்ம யோசிச்சு எழுதுறோம். இன்னொரு கொஸ்டின் உண்மையாவே அது கொஞ்சம் லெவல் வந்து நம்ம இன்னும் நல்ல ரொம்ப நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணி, நெறைய பிராக்டிஸ் பண்ணி வரா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றது. ஓகேவா? ஸோ பார்ப்போமா? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டூ பி கன்சிடர்ட் வைல் செலக்டிங் இந்த இதுல வந்து லைனா இந்தந்தன் எல்லா 5 யூனிட்ஸும் மிக்ஸடா தான் இருக்கும். ஓகே. இது கம்யூனிகேஷன்ல இருக்கு எம்சிக்யூ. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் வைல் செலக்டிங் எ கம்யூனிகேஷன் மீடியா? கம்யூனிகேஷன் மீடியா செலக்ட் பண்ண என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ணணும்ன்றது கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸ் இருக்கு. நமக்கு இதுல இதுக்குன்னு டைம் லிமிட் கிடையாது. மொத்தமா நமக்கு 3 ஹவர்ஸ் இருக்கு நம்மகிட்ட. பட் நம்ம எப்படி இதுக்கு நம்ம குடுக்குறோம்? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர். அதுக்கு மேல பேப்பர் 1க்கு நம்ம எடுக்கவே கூடாது. ஓகே. ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டூ பி கன்சிடர்ட் வைல் செலக்டிங் எ கம்யூனிகேஷன் மீடியா? கம்யூனிகேஷன் மீடியா இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இந்த மீடியாங்கிறது மீடியம் மாதிரி அந்த எந்த மீடியம்ல நம்ம யூஸ் பண்றோம் அந்த தாட் அங்க மனசுல இருக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டினை பார்க்கணும். நோ நீட் டு திங்க் அபவுட் ரிசீவர் ரிலையபிலிட்டி இட் ஷுட் பி காஸ்ட்லி கான்ஃபிடென்ஷியாலிட்டி அவைலபிலிட்டி எல்லாமே நம்ம படிச்சதா இருக்காது. ஆனா இட் ஷுட் பி காஸ்ட்லின்ற வார்த்தை வருமா? எந்த மீடியம் யூஸ் பண்ணாலும் ஓரளவு நமக்கு கம்மியா இருக்கிறத நம்ம யோசிப்போம். கம்மியா இருக்கிறதோட கூட கரெக்டாவும் இருக்கும். அந்த மாரி இருக்காது. ஸோ இந்த சிங்கிறது ஆன்சரா வர வாய்ப்பே இல்ல. இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த சிங்கிறத அழிச்சிடுறோம். இங்கேயும் அழிச்சிடுறோம், இங்கேயும் அழிச்சிடுறோம், இங்கேயும் அழிச்சிடுறோம். இப்பயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதுதான் டெக்னிக். யுஜிசிய பொறுத்தவரைக்கும், இந்த மாரி ஒரு விஷயம் நம்ம கரெக்ட்டா புடிச்சுட்டோம்னா, அந்த ஆன்சர் நமக்கு ஈஸியா வந்துரும். ஓகேவா? ஸோ ஒரு மீடியம் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி, நமக்கு எதெல்லாம் நம்ம ஃபேக்டர்ஸ கன்சிடர் பண்ணணும்னா, கண்டிப்பா இட் ஷுட் பி காஸ்ட்லின்றது அங்க வராது. ஓகேவா? இந்த பார்ட். அடுத்தது இன்னொன்னு பிடிஇ. இதுதான் ஆன்சர். ஏவும் கிடையாது. நம்ம இத போட்டோனே வந்துருச்சு. ஏவும் கிடையாது. நோ நீட் டூ திங்க் அபவுட் ரிசீவர்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. இப்ப செகண்ட் கொஸ்டின் நீங்களே பண்றீங்களா? ஒரு 2 செகண்ட்ஸ் நான் குடுக்குறேன். இது யோசிச்சு பாருங்க. இது எந்த இடத்துல வருதுன்னு நான் சொல்றேன். இது லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். எத்துவ பாஷா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா ஒரு எத்துவ பாஷா. ஓகே. ஒரு ஃபன். ட்ரை பண்ணி பாருங்க. கொஸ்டின் படிங்க. இதுல ஒண்ணு தெரிஞ்சு மட்டும் போங்க. ஏன்னா எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆகும். எனக்கு நல்லா தெரியும். இந்த கான்ட்ரரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ட்ரரி மிடில் டெர்ம்னாலே ஆப்போசிட்டா வர்றத நம்ம கான்ட்ரரின்னு சொல்றோம். இல்லையா? அந்த கான்ட்ரரினாலே இந்த விருதா தான். விருதா தான் எப்படி ஒண்ணு ஹீட், ஒண்ணு கோல்டு நம்ம ஃபயருக்கு படிச்சோமா எக்ஸாம்பிள் அதுதான் இது. விருதானா கான்ட்ரரி மிடில் டெர்ம். இத கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சிக்கு 3 வருது. அப்ப எங்க வருது நமக்கு சிக்கு 3, சிக்கு 3. ஒண்ணு ஏவா இருக்கும், இல்ல பியா இருக்கும். இந்த இடத்துல மட்டும். எதனா ஒண்ணு இங்க எப்பயுமே நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணணும் அவசியம் இல்ல எக்ஸாம்ல. இங்கேயும், இங்கேயும் நமக்கு சேமா இருந்தா அதையே உட்டுடுங்க. பட் இந்த இடத்துல அந்த மாரி எதுவுமே நமக்கு இல்ல. ஸோ எதனா ஒண்ணு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதுல அடுத்தது நமக்கு இதுல ஓரளவு நமக்கு எது தெரியும்னா, நம்ம அசிதாங்கிறது நம்ம அடிக்கடி நம்ம வர்றது இது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே இல்லனாலும் விருதாங்கிறது கான்ட்ரரி. ஹாட், கோல்ட் அந்த மாரி வருவது. அத கான்ட்ரரி. இன்னொன்னு அசிதாங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, அந்த மிடில் டெர்ம் அங்க ப்ராப்பரா அது கரெக்ட்டா அது வந்து அந்த என்ன மீனிங் வருதோ அத ப்ராப்பரா சொல்லாதத தான் நம்ம அசிதான்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அதுக்கு அன்ப்ரூவன் மிடில் டெர்ம்ன்னு நம்ம சொல்லுவோம். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிதானா அன்ப்ரூவன் மிடில் டெர்ம். ஸோ இது A2ன்னு வந்தா இதுதான் ஆன்சர். ஸோ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்க பொறுத்தவரைக்கும் 4மே தெரியணும் அவசியம் இல்ல. அதுல 1 தெரிஞ்சா கூட சம்டைம்ஸ் கரெக்ட்டா வந்துரும். இல்ல 2வது போதும். இப்ப A2 வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ஃபாலசிய பொறுத்தவரைக்கும் எத்துவ பாஷால 2 விருதாங்கிறது கான்ட்ரரி, அசிதாங்கிறது அன்ப்ரூவன் மிடில் டெர்ம். இது 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மத்தபடி சவ்ய பிச்சாரான்னு சொல்றது இர்ரிலவன்ட் மிடில் டெர்ம்னு நம்ம சொல்லுவோம் இத. சவ்ய பிச்சாரா. இர்ரிலவன்ட்டா இருக்கு. சரியா இல்ல சொல்லும்.
ஓகேவா? ஸோ இதுதான் இங்க இருக்கு. விருதா. விருதா மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். அடுத்தது 3. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட். இதுக்கு ஆன்சர் வந்து 2. DECAB. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இத பார்த்த உடனே தெரிஞ்சிருது. ஒரு லிஸ்னிங் சீக்வென்ஸ்க்கு இயரிங் தான் முதல்ல முக்கியம். இல்லையா? அதுக்கு நம்ம கண்ணு கரெக்ட்டா போயிடும். ஸோ ஒண்ணு 2ஆ இருக்கும், இல்ல 3ஆ இருக்கும். இது 2த்துக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஈயா, ஏயான்றதுலாம் டவுட்டு. ஒண்ணு இன்டர்பிரெட் வரும், இல்ல அண்டர்ஸ்டாண்ட் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்றத புரிஞ்சா தான், அதுக்கப்புறம் அவங்க என்ன வராங்கன்ற அந்த அர்த்தத்த நம்ம உள்ளுக்குள்ள போய் புரிய வரும் நமக்கு. அண்டர்ஸ்டாண்ட்னா நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங். இன்டர்பிரெட்னா அது உள்ள இருக்கிற கான்டெக்ஸ்ட்ட புரிஞ்சுக்கிறது. எந்த சிச்சுவேஷன்ல அத சொல்லியிருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கிறது தான் இன்டர்பிரெட் பண்ணிக்கிறது. ப்ராப்பரான இன்டர்பிரிட்டேஷன். ஸோ என்ன பண்ணுவோம்? இன்டர்பிரெட் அதுக்கப்புறம் தான் வரும். அண்டர்ஸ்டாண்டுக்கு அப்புறம் தான். அதனால தான் ஆன்சர் வந்து DECAB. ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்துச்சுன்னா பயப்படவே வேணாம். கரெக்ட்டா கனெக்ட் பண்ணி பாருங்க. லிஸ்னிங் வருதா? லிஸ்னிங் வந்தா கண்டிப்பா இயரிங் வந்துரும். ஸோ இயரிங் எழுதிருங்க. இது 2த்துக்குள்ள தான் நமக்கு கொஸ்டின் இருக்கு தெரிஞ்சா நெக்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? இல்ல மேம் கடைசில வர்றதுன்னா, இப்படி கூட கனெக்ட் பண்ணலாம். எப்பயுமே இந்த ரெஸ்பாண்டிங் எப்போ வரும்னா, நம்ம ஒரு விஷயம் முடிஞ்சோம்னு தான் அத ஃபீட்பேக் குடுக்குறோம். அப்பதான் ரெஸ்பாண்ட். அப்ப ரெஸ்பாண்ட் கடைசியா தானே வரும். அதுதான் இங்க பி. அப்படியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் யுஜிசி கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 4த் இத இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மேம் இதெல்லாம் படிச்ச மாரியே இல்லல. இப்படிதான் இருக்கும். பட் இதுல ஒண்ணு ஒண்ணு என்னன்றது நமக்கு தெரியும். பிரிச்சு பிரிச்சு படிச்சிருப்போம். இத கனெக்டடா இப்ப யோசிங்க. இதுதான் இங்க. எழுதுறது காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லையா? அதுக்கு நம்ம சில விஷயம் நம்மள தயார் பண்ணிக்கிறது முக்கியம் தான். இதுக்கு ஆப்ஷன் வந்து இது 2 எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நார்மலா இந்த டீம் டீச்சிங்ன்றது எப்ப நடக்கும்? ஏர்லியர் கிளாஸஸ்ல தான் நடக்கும். ஸோ அந்த இடத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? எப்படி இந்த சீக்வென்ஸா நடக்குது? தே ஆர் இன்ட்ரோடியூஸ்ட் இந்த மாரி சிஸ்டத்த நம்ம எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இந்த மெத்தட்ஸ? சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட டீம் டீச்சிங் பண்ணலாம். இவிஎஸ்ஏ என்ன பண்ணுவோம்? ஒருத்தவங்க இந்த சயின்ஸ் நடத்துறாங்க, இல்ல சோசியல் நடத்துறாங்க. அந்த மாரி நடக்குது இல்லையா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு பண்றோம். அது டீம் டீச்சிங். 2 பேர் சேர்ந்து பண்றது பண்றோம். இப்படி வந்த உடனேயே பி தான்ற ஆன்சர் நமக்கு தெரிஞ்ச உடனேயே நமக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஓகேவா? அதே மாரி இங்க சி வராது. ஏன்னா பெர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சீக்வென்ஸ்ல வருமா? பெர்சனலைஸ்டு எப்பயுமே என்ன அந்த குழந்தையே பண்ண விட்டுறது லேர்னர் சென்டர்ட்ல. நம்ம ஏர்லியர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை இந்த மாரி விட முடியுமா? சின்ன குழந்தை விட முடியாது இல்லையா? ஸோ டீம் டீச்சிங் தான் முதல்ல அந்த குழந்தைங்கள நம்ம சேர்ந்து சொல்லிக் குடுக்குறது தான் நடக்கும். அதுக்கப்புறம் டாக்ஸானமி. டாக்ஸானமி எது? ப்ளூம்ஸ் டாக்ஸானமில இருந்து எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஓரளவு குழந்தைக்கு இப்ப சிக்னல் லேர்னிங் வரும். அப்புறம் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் குடுக்குறோம் இல்லையா? இது நான் இதுக்கு போறேன். கேக்னேக்கு போல. நார்மலா டாக்ஸானமில அந்த நாலேட்ஜ், அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ அந்த இடம் டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கு மேல் லெவல் தான் நம்ம கான்செப்ட் ஆஃப் இன்டராக்ஷன் மாடல் ஆஃப் டீச்சிங். இந்த இன்டராக்ஷன் மாடல்னா ஒண்ணும் இல்ல. சோசியல் இன்டராக்ஷன். இந்த சோசியல் இன்டராக்ஷன் பண்றதுக்கு குழந்தைங்க அது மூலியமா படிக்க கொஞ்சம் வளர்ந்திருக்கணும் இல்லையா? அடுத்தது பெர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுல இப்படி பார்த்தா கூட புரிஞ்சிரும். இந்த சீக்வென்ஸ் எப்ப வரும்? கடைசியா பெர்சனலைஸ்டு பண்ணும்போது தான் வரும். ஓகே. ஸோ சின்னதா யோசிக்கணும். அவ்வளோதான். யுஜிசில கிளியர் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் இத கொஸ்டின் பாருங்க. ரொம்ப எல்லாமே தெரியணும்னு அவசியமே இல்ல. ஒரு 2 தெரிஞ்சா போதும். அந்த கொஸ்டின முடிச்சிடலாம்.
ரைட். இதுக்கு ஆன்சர் 3. இத பார்த்த உடனேயே தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? செலக்டிங் த ஏரியா ஆஃப் ரிசர்ச். நம்ம என்ன பண்ண போறோம்? எந்த இடத்த ரிசர்ச் பண்ண போறோம்? ஏரியானாலும் அந்த ஏரியால ஏரியா ஆஃப் ரிசர்ச் எந்த ஏரியாக்குள்ள எந்த இது பண்ண போறோம்? ஹிஸ்டாரிக்கலா பண்ண போறோமா? இல்ல இது பண்ண போறோமா? அத முதல்ல நம்ம எடுக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறமா தான் ஸ்டடி ஆஃப் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ரிசர்ச் எல்லாம் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா என்ன பண்றோம்? ரிசர்ச் ப்ராப்ளம் என்ன? ரிசர்ச் கேப் என்னன்றது பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்னோட ரிசர்ச் ப்ராப்ளத்த நான் கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்றேன். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையிங் த ரிசர்ச் ப்ராப்ளம். ஏன் இந்த சீக்வென்ஸ்ல வருதுன்னா, நமக்கு குடுத்த கொஸ்டினே செலக்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஃபைனலைசிங் எ ரிசர்ச் ப்ராப்ளம். இந்த இடத்துல அவன் ரிசர்ச் ஸ்டெப்பு கேட்கல. ரிசர்ச் ஸ்டெப் கேட்டா நம்ம ரிசர்ச் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லையா? இந்த இடத்துல ரிசர்ச் ப்ராப்ளம எப்படி நம்ம ஃபைனலைஸ் பண்ண போறோம்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின படிச்சா நமக்கு இது கரெக்ட்டா புரிஞ்சிரும். ஓகே. ரிசர்ச் ப்ராப்ளம் எதன்னு ஃபைனலைஸ் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? பிலருந்து ஆரம்பிக்கணும். ஏரியா ஆஃப் ரிசர்ச் என்னன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபைண்டிங் த பின்னு தெரிஞ்ச உடனே இது 2த்துக்குள்ள நமக்கு ஆப்ஷன் வந்துருது. அதுக்கப்புறம் இந்த சிய நம்ம பார்க்குறோம். ஃபைண்டிங் த ரிசர்ச் கேப். ரிசர்ச் கேப்புக்கு முன்னாடி ரிசர்ச் மெட்டீரியல செக் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அதனால இது 2வதா வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? புரியுதா? இப்படிதான் இருக்கும் கொஸ்டின். வேற ஒண்ணும் இல்ல. ஈஸி தான். அடுத்தது. இத பாருங்க. லாஜிக்கல் ரீசனிங். இது அடிக்கடி இது இந்த மாரி வரும். வியாப்தி இன் இந்தியன் லாஜிக் ரெஃபர்ஸ் டூ இன்வேரியபிள் கன்காமிட்டன்ஸ். இது ஒரு இதுவே இது. அடிக்கடி ஒரு இன்வேரியபிள் கன்காமிட்டன்ஸ். அதுக்கு இது எது வியாப்தினாலே என்னன்னா, இப்ப அங்க ஒரு மலையில புகை வருது. அந்த புகை வந்தா அங்க நெருப்பு இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியுது? அது ரிலேட்டடா எனக்கு அத பத்தின நாலேட்ஜ் இருக்கு. ஒரு ஜெனரல் திங் இருக்கு. நெருப்பு இருந்தா புகையுன்ற ஒரு ஜெனரல் திங் இருக்கு இல்லையா? அதுதான் வியாப்தி. வேற ஒண்ணுமே இல்ல. அந்த மாரி ஒரு ஜெனரல் திங் இருக்கு. அதான் யூனிவர்சல் ரிலேஷன்ஷிப்ன்னு நம்ம சொல்றோம். அதுதான் வியாப்தி ஆக்சுவலா. ஓகே. வியாப்தினா வேற ஒண்ணும் பெரிய வேர்ட் இல்ல. நமக்கு இந்த மாரி இருந்தா இப்படி இருக்கும்ன்றது முன்னயே அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இல்ல ப்ரூவன் ஆன ஒரு விஷயம். அவ்வளோதான். இதுதான் வியாப்தி. ஓகேவா? சோ அந்த வியாப்தி வந்தா இன்வேரியபிள் கன்காமிட்டன்ஸ். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது. நெக்ஸ்ட் இத பாருங்க. ஸோ இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங், கோஆப்பரேட்டிவ் லேர்னிங் இப்ப அடிக்கடி கேட்கறாங்க. இதுவும் 2மே ஸ்டூடண்ட் சென்டர்ட் மெத்தட் தான். பட் கொலாபரேட்டிவ் லேர்னிங்ல இன்னும் கொஞ்சம் பசங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். பசங்க தானே நெறைய விஷயம் பண்ணுவாங்க. பட் கோஆப்பரேட்டிவ் லேர்னிங்ல கொஞ்சம் டீச்சரோட கண்ட்ரோல் இருக்கும். அவ்வளதான். வேற ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல. இதுக்கு இட் இஸ் எ குவாலிட்டேட்டிவ் அப்ரோச் வேர் ஸ்டூடண்ட்ஸ் கலெக்டிவ்லி எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் எண்டட் டாஸ்க் அண்ட் ஷேர் அத்தாரிட்டி. இது கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங் டூல்ஸ்லாம் இப்ப கொஞ்சம் அடிக்கடி கேட்கறாங்க. ஜிக்ஸா ஸ்ட்ராட்டஜி அந்த மாரிலாம் நெறைய இருக்கு அதுக்கு. அது தனியா ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அத ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதான் கொலாபரேட்டிவ் லேர்னிங், கோஆப்பரேட்டிவ் லேர்னிங். ஓகே. அடுத்தது. இது என்னன்னு பாருங்க. இது எல்லாமே இந்த 3 வருஷம் 3 வருஷம் சொல்ல முடியாது. அந்த 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நமக்கு நடக்குது இல்லையா? இது. அந்த பிஒய்க்யூஸ் தான் இது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3 எப்படின்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச்ன்னு கேட்டிருக்காங்க. இதுல இட் ஆல்வேஸ் எய்ம் டூ டெவலப் நியூ தியரி கிடையாது. சில இதுக்கு முன்ன இருக்கிற தியரிய ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக இருக்கலாம். இல்ல ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஏதோ ஒரு ரீசன்ஸ் வேறு எப்பயுமே நியூ தியரி மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. அதனால ஏ இங்க கிடையாது. அதனால இது நமக்கு கிடையாதுன்னு ஆயிடுச்சு. இட் இஸ் அ சயின்டிஃபிக் ப்ராசஸ். கண்டிப்பா ரிசர்ச் எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றோம். சயின்டிஃபிக் ப்ராசஸ் தான். அதனால பி இருக்கிறதுனால இது இருக்கு, இது இருக்கு. இதுவும் நமக்கு கிடையாது.
ஸோ இது 2 இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு, இங்கேயும் அப்பனா சியே பார்க்காதீங்க. அப்படியே போயிடுங்க. டியா, ஈயா அவ்வளோதான் நமக்கு. ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் இஸ் டன் இன் எவ்ரி கைண்ட் ஆஃப் ரிசர்ச். இப்படிலாம் இல்லையே. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல நம்ம ஹைப்போதசிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. குவான்டிடேட்டிவ்ல தான் ஃபர்ஸ்ட்டே நம்ம ஹைப்போதசிஸ் செட் பண்ணுவோம். அப்பனா டியும் கிடையாது. அப்பனா ஆன்சர் வந்து பிசி. ஓகே. அதே மாரி 2 இடத்துல சிசி வருதா? சிய பார்க்கவே வேணாம் எக்ஸாம்ல. அப்படிலாம் பண்ணா மட்டும் தான் நம்மளால டைம் சேவ் பண்ண முடியும். இப்போ ஓகே. லாஜிக்கல் ரீசனிங் இஸ் யூஸ்ட் இன் டிசிஷன் மேக்கிங் டியூரிங் ரிசர்ச் ப்ராசஸ். யூஸ் பண்ணுவோம். நம்ம சில திங்கிங் ப்ராசஸ் வேணும்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும்போது, பார்க்குற சில விஷயத்த வச்சு தான் நம்ம டிசிஷன் மேக்கிங் பண்றோம். அது உண்மை இருக்கும். ஓகே. ஸோ இதான் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இது பாருங்க. இது எல்லாமே நம்ம பிஒய்க்யூஸ். அதனால கொஞ்சம் அத படிங்க. படிக்க படிக்க தான் நம்ம ரீடிங் ஸ்கில்லும் வளரும். அதனால கொஞ்சம் படிங்க ஃபர்ஸ்ட். படிச்சு புரிஞ்சுகிட்டு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 3. இது என்னன்றத நான் சொல்றேன். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் கன்சிடர் ஃபாலசிஸ் ஆஃப் ரெலவன்ஸ். ஆக்சுவலா நமக்கு ஃபாலசின்றது நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல வரும். ஃபார்மல் ஃபாலசி, இன்ஃபார்மல் ஃபாலசின்னு 2 நம்ம சொல்லுவோம். ஃபாலசிஸ் ஆஃப் ரிலவன்ஸ் எல்லாம் இன்ஃபார்மல் ஃபாலசிஸ்ல வர்றது தான். இது ரிலவன்ஸ்னாலே என்னன்னா, அவங்க குடுக்குற நம்ம பார்க்குற சில விஷயம் எப்படி இருக்கும்னா, அது சொல்ல வர்றது சரியாவே இருக்காது. அவங்க நம்மள எமோஷனலா நம்மள அட்டாக் பண்ற மாரி சொல்லுவாங்க. நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ற மாரி சொல்லுவாங்க. ஓகே. அததான் இங்க ஃபாலசிஸ் ஆஃப் ரிலவன்ட். ரிலவன்ட் ஆனதாவே இருக்காது அங்க. ஆக்சுவலா அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கன்க்ளூஷன் அதோட ஒத்து போறதாவே இருக்காது. அந்த மாரி நம்மள திசை திருப்பி இருக்கும் அவங்க சொல்றது. அததான் ஃபாலசிஸ் ஆஃப் ரெலவன்ஸ்ன்னு சொல்றோம். இந்த ஆட் ஹாமினமா இருக்கட்டும், ஸ்ட்ரா மேனா இருக்கட்டும், ரெட் ஹெரிங்கா இருக்கட்டும், இது 3மே அந்த மாரி தான் இருக்கும். ஆட் ஹாமினம் என்ன பண்ணுவான்? அவன விட்டுட்டு, அவன் ஆர்குமென்ட்ட விட்டுட்டு அவன வந்து எதனா சொல்றது. இல்ல ஸ்ட்ரா மேன் ஃபாலசில அவன் சொல்றதையே வச்சு, அவன வந்து இன்னும் வேற மாதிரி பேசி திருப்பி விடுறது. ரெட் ஹெரிங்க அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுறது. இது 3மே வந்து ஃபாலசிஸ் ஆஃப் ரெலவன்ஸ். நம்ம அத புரிஞ்சுக்க விடாம வேற மாதிரி பண்றது அத. ஓகே. ஃபால்ஸ் காஸ்ங்கிறது ஆக்சுவலா ஃபாலசி ஆஃப் காசேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த காசேஷன்ங்கிறது என்ன சொல்லுவோம்னா, அந்த பிரிமைசஸ் வந்து அவ்வளோ போதுமானதா இல்ல. அந்த கன்க்ளூஷன சரியா சொல்றதுக்கு. அததான் ஃபால்ஸ் காஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏ-சி-டி இதுக்கு ஆன்சர். ஃபாலசிஸ் ஆஃப் ரிலவன்ஸ் வந்துச்சுன்னா, ஆட் ஹாமினம், ஸ்ட்ரா மேன், ரெட் ஹெரிங். மறக்கவே மறக்காதீங்க. ஓகேவா? அட்டாக்கிங் த பெர்சன் இன்ஸ்டெட் ஆஃப் த ஆர்குமென்ட். அந்த ஆர்குமென்ட் அவன் சொன்னத விட்டுட்டு அந்த பெர்சனையே பண்றது. அது இர்ரிலவன்ட் டூ த இஷ்யூ தானே. இது அவன் என்ன கன்க்ளூஷன்லயே இல்ல. இர்ரிலவன்ட்டா பண்றது. மிஸ்ரெப்ரசன்டிங் அன் ஆர்குமென்ட் டூ மேக் இட் இது இர்ரிலவன்ட் தான் அதுவும். இன்ட்ரோடியூசிங் அன் இர்ரிலவன்ட் இஷ்யூ டு டைவர்ட் அட்டென்ஷன். ஸோ இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 10th ஒன். இது பாரு. இது மேட்ச் த ஃபாலோயிங் டைப். இந்த மாரி நமக்கு வரும் எக்ஸாம்ல. இதுல ஒண்ணு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். இப்ப ஒண்ணுமே இல்ல. டைம் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் அ டாஸ்க் இஸ் சேம் ஃபார் ஆல் ஸ்டூடண்ட்ஸ்ங்கிறது நம்ம எப்பயுமே ரொம்ப ட்ரெடிஷனல் வே ஆஃப் டீச்சிங்ல அப்படிதான் வச்சிருக்கோம். இல்லையா? ஸோ இந்த இடத்துல டைம் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் அ டாஸ்க் இஸ் சேம் ஃபார் ஆல் ஸ்டூடண்ட்ஸ்னு ட்ரெடிஷனல் டீச்சிங் டெக்னாலஜில சேரும். அப்ப டிங்கிறது 2 வருது. அப்பன்னா டிங்கிறது 2 இங்கேயும் இருக்கு, டிங்கிறது 2 இங்கேயும் இருக்கு. அப்பன்னா நமக்கு இதுவோ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பார்க்கலாம். ஒண்ணு ஏஓ ஏதோ ஒண்ணு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் என்ன போயிடும்? ஃபீட்பேக் இஸ் அப்டைன்ட் அட் லோக்கல் லெவல்ன்னு சொல்றாங்க. இல்ல டீம் டீச்சிங்னா என்ன இருக்கும்? இப்ப டீம் டீச்சிங் இந்த மாரி இருக்கிற மெத்தட் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, மாடர்ன் டீச்சிங் டெக்னாலஜில சேர்றது டீம் டீச்சிங் சொல்றோம். இல்ல மேம் எனக்கு இதுவும் டவுட்டா இருக்குன்னா, நெக்ஸ்ட் வேற பாருங்க. ஃபீட்பேக் இஸ் அப்டைன்ட் அட் லோக்கல் லெவல். ஃபீட்பேக் ஒவ்வொரு இடத்துல வாங்கிட்டு நம்ம பண்றோம். இது நெக்ஸ்ட் கோல்ஸ் ஆர் டிசைடட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் அ நேஷன்.
கோல்ஸ் ஆர் டிசைடட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் a நீட்ஸ் ஆஃப் a நேஷன்ன்றத இந்த இடத்துல எப்படி போகுதுன்னா, இது எஜுகேஷனல் டெக்னாலஜிய போகுது. ஸோ இத வந்து நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மென்ட் பண்றதுக்கு நம்ம தேவைப்படுறது எது? இன்னும் கொஞ்சம் எஜுகேஷன நம்ம டெக்னாலஜி நம்ம கொஞ்சம் இன்கார்ப்பரேட் பண்றது இல்லையா? அதுதான் இங்க. இத ஒண்ணு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டீம் டீச்சிங்ன்றது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது மேம்னா, இது நமக்கு ஞாபகம் வந்துரும். ட்ரெடிஷனல் டீச்சிங் மெத்தட்ன்றது. ஸோ அந்த டீங்கிறத இந்த இடத்துல நம்ம 2ன்னு வச்சுக்கிறோம். இல்லையா? D2 இந்த இடம் நமக்கு வந்துருச்சு. இப்ப ஏங்கிறது நமக்கு புரியலன்னா கூட, நம்ம என்ன பண்றோம்? ஏங்கிறது இப்போ ஓரளவு கொஞ்சம் கோல்ஸ் ஆர் டிசைடட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் a நேஷன்ங்கிறத நம்ம எஜுகேஷனல் டெக்னாலஜியோட அது ஒத்து போகும். ஸோ ஏங்கிறது 4ன்னு ஒத்து போகுது. ஸோ ஆன்சர் வந்து இங்க 1 வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது, கொஞ்சம் எல்லாமே படிச்சிருக்கோம்ன்னு சொல்ல முடியாது. நம்ம எது தெரியுதோ அத வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி மட்டும் தான் இந்த இடத்த நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? இது எங்க நமக்கு தெரிஞ்சிருக்கோ, இப்படி வச்சு தான் பண்ணலாம். இல்ல இப்படியும் நம்ம பண்ணலாம். இது A4 ரைட்டு. நெக்ஸ்ட் Bங்கிறது ஃபீட்பேக் இஸ் அப்டைன்ட் அட் லோக்கல் லெவல் குடுத்துருக்காங்க இல்லையா? இது இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜியோட சேரும். நெக்ஸ்ட் டீம் டீச்சிங். டீம் டீச்சிங்ன்றது மாடர்ன் டீச்சிங் டெக்னாலஜி. அப்புறமா D2 டைம் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் அ டாஸ்க் இஸ் சேம் ஃபார் ஆல் ஸ்டூடண்ட்ஸ். இப்படி சொல்றது ட்ரெடிஷனல் டீச்சிங் டெக்னாலஜியோட சேர்றது. இதுக்கு ஆன்சர் வந்து 2 இது. ஸோ இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் பார்த்து ஏன்னா இது நம்ம படிச்சதுலேருந்து வர்றது கிடையாது இது. ஓகே. ஸோ திரும்பி ஒரே தடவ பார்த்துக்கோங்க என்னன்றது புரிஞ்சிரும். கோல்ஸ் ஆர் டிசைடட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் a நேஷன். எஜுகேஷனல் டெக்னாலஜி இதுவும் சரி. இது மேக்ரோ லெவல்ல நம்ம பண்றது. இது மேக்ரோ, மைக்ரோல வர்றது. ஃபீட்பேக் இஸ் அப்டைன்ட் அட் லோக்கல் லெவல். இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜியோட சேருது. ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி வந்து மைக்ரோ லெவல் கிளாஸ் ரூம் ப்ராசஸ்ல நம்ம கொஞ்சம் இன்னும் பண்ண நினைக்கிறது. டீம் டீச்சிங் தான் மாடர்ன் டீச்சிங் டெக்னாலஜில சேருது. மாடர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனல் பிராக்டிஸ்ல சேருது. டைம் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் டாஸ்க் இஸ் சேம் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரெடிஷனல் டீச்சிங் அது ஃபாலோஸ் ஃபிக்ஸட் டைம் ஷெட்யூல்ஸ். ஸோ இது வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும் தான். 1, 2 தெரிஞ்சாலும் அதை வச்சு பண்ணணும். இப்ப இது ஈஸியா இருக்கும். இத பாருங்க. இது தெரிஞ்சது. நம்ம பண்ணோம் இல்லையா? கோப்யூலா. சப்ஜெக்ட் டு பிரெடிகேட் டு எப்படி கனெக்ட் ஆகுது? கோப்யூலால கனெக்ட் ஆகுது. நம்ம படிச்சோம் இல்லையா? ஏ இப்ப சப்ஜெக்ட் பிரெடிகேட் ஆல் ஹியூமன்ஸ் ஆர் மார்டல். இங்க ஆல்ங்கிறது குவான்டிஃபையர்ன்னு சொல்லுவோம். இது சப்ஜெக்ட். இதுதான் கோப்யூலா. இது பிரெடிகேட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் கேட்டிருக்காங்க போன வாட்டி. இது என்ன இருக்கும்னு பாருங்க. அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் ஆஃப் இவாலுவேட்டிங் எ டிடக்டிவ் ஆர்குமென்ட். ஸோ ஆர்குமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இண்டக்டிவ், டிடக்டிவ் 2 இருக்கு. இல்லையா? அப்ப டிடக்டிவ் கேட்டிருக்காங்க. பார்த்து பண்ணுங்க. பண்ணுவோமா? ஸோ ஸ்டெப்ஸ் ஆஃப் இவாலுவேட்டிங்ன்னு குடுத்துருக்காங்க. டிடக்டிவ் ஆர்குமென்ட் எப்பயுமே ஜெனரல்லேருந்து ஸ்பெசிஃபிக் போவும். ஓகேவா? ஜெனரலா ஒரு தியரிலேருந்து ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷனுக்கு போறது ஜெனரல் டிடக்டிவ் ஆர்குமென்ட் நம்ம சொல்றோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்ப நம்ம ஜெனரல்லேருந்து ஸ்பெசிஃபிக் போகுது நமக்கு. ஜெனரல்லேருந்து ஸ்பெசிஃபிக் போகுதுன்னா என்ன? நமக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ப்ரிமைசஸ், கன்க்ளூஷன் எல்லாமே இருந்தா தான் அத நம்ம ஜெனரல்ன்னு சொல்றோம். இல்லையா? ஃபுல் ஆர்குமென்ட்ன்னு சொல்றோம். ஸோ ப்ரிமைசஸ் அண்ட் கன்க்ளூஷன நான் ஐடென்டிஃபை பண்றேன். அப்பனா இதுதான் ஆன்சரு. இல்லையா? அசஸ் த ட்ரூத் ஆஃப் ப்ரிமைசஸ் வராது. டெஸ்ட் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். டிட்டர்மைன் சவுண்ட்னஸ் அதுக்கப்புறம் தான் பண்றோம். சவுண்ட்னஸ் ஆக்சுவலா இண்டக்டிவ். இங்க இண்டக்டிவ் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இது கரெக்ட்டான ஆர்குமென்ட்டா இருக்கான்னு பார்க்குற இடத்துல சவுண்டுன்னு சொல்லுவோம் நம்ம. இல்லையா? ஸோ ப்ரிமைசஸ் அண்ட் கன்க்ளூஷன் வந்து டிடக்டிவ்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரூத் ஆஃப் ப்ரிமைசஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அது சவுண்ட்னஸான்னு கடைசியா பார்க்குறோம். சவுண்ட்னஸ் எப்படி சொல்லுவோம்? 2 ட்ரூ ப்ரிமைசஸ் வந்து வேலிடா இருந்ததுன்னா கன்க்ளூஷன் அத நம்ம சவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் டிடக்டிவ் ஆர்குமென்ட். ஸோ இத பார்க்கும்போதே புரியுதுல்ல. ஏன் டிடக்டிவ் ஆர்குமென்ட் ப்ரிமைசஸ் டிடக்டிவ்னாலே ப்ரிமைஸ் 1, ப்ரிமைஸ் 2 இருக்கும். கன்க்ளூஷன் இருக்கும் இல்லையா? ஜெனரல்லேருந்து
போகும். ஆல்லேருந்து எதனா ஒரு ஸ்பெசிஃபிக்கு போகும் எப்பயுமே. ஓகேவா? அதான் டிடக்டிவ் ஆர்குமெண்ட் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இது பாரு. இது நம்ம முன்னே பார்த்துட்டோம்ல. அங்க ஓகே. இது ஆன்சர் நம்ம பார்த்தது தான். பிடிஇ வந்துச்சு இல்லையா? நோ நீட் டு இது இருக்கக்கூடாது, காஸ்ட்லி இருக்கக்கூடாது. மத்த 3மே ரைட்டு. நம்ம ஒரு கம்யூனிகேஷன் மீடியா நம்ம செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கணும். நெக்ஸ்ட் இது. இப்போ ஒரு எலிமெண்ட்டா இருக்கிறது என்னது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எலிமெண்ட்? எக்ஸாம்ல இது மாரி நாட் வந்துச்சுன்னா மறக்காதீங்க. ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் எல்லாமே தேவை. செண்டர் தேவை, ரிசீவர் தேவை, சேனல் தேவை. பட் டைம்ங்கிறது அங்க கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே. டைம்ங்கிறது அங்க கிடையாது. ஸோ இந்த மாரி ஈஸியாவும் வரும். ஸோ அதெல்லாம் விடவே கூடாது. அடுத்தது. இது ரிசர்ச்ல இருக்க ஒரு மேட்ச்ல. இது மல்டிபிள் ஆப்ஷன். நெறைய மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பொறுமையா படிங்க. இதுலயும் அதே மாதிரி எல்லாமே படிக்கணும்னு இல்ல. இப்ப எது நமக்கு தெரியுமோ அத வச்சு தான் நம்ம போணும். ஓகே. இப்ப ஸ்டடி ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் ஒன் வேரியபிள் ஆன் அதர் வேரியபிள் இன் கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன் இதுதான் மெயினா எக்ஸ்பெரிமெண்டல்ல வருமே. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல தான் கண்ட்ரோல்டு குரூப் வச்சுப்போம். எக்ஸ்பெரிமெண்ட் குரூப் வச்சுப்போம். ஸோ இந்த அதே மாரி மேனிபுலேஷன் நடக்கும். ட்ரீட்மெண்ட் குரூப் எது வந்தாலும் அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் அந்த மாரி எது வந்தாலும் அதுல எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கும். அப்பனா கண்டிப்பா சிங்கிறது 2ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒண்ணு இதுவா இருக்கும், இல்லன்னா இதுவா இருக்கும் ஆன்சர். ஓகேவா? சோ இது 2த்துக்குள்ள நம்ம சிக்கிட்டோம். இப்ப டிங்கிறது 1 நாங்க 2த்துலயும் காமனா இருக்கு. அப்ப செக்கே பண்ண வேணாம். இங்க வந்துருவோம் நம்ம. இப்ப ஏவ பார்ப்போம் நம்ம. இப்ப சர்வே ரிசர்ச்சோ, டெவலப்மென்ட்டோ என்னன்னு பார்ப்போம். ஏங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரிசர்ச்சர் கன்டினியூஸ் டேட்டா கலெக்ஷன் அனாலிசிஸ் டில் த சாட்டிஸ்ஃபாக்டரி ஃபைண்டிங்ஸ் ஆர் டிரைவ்ட். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு புரியல விட்டுருங்க. அடுத்தது வரி. ஸ்டடி ஆஃப் சேஞ்ச் இன் எமோஷனல் மெச்சூரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் வித் பாசேஜ் ஆஃப் டைம். என்ன பண்றோம்? பாசேஜ் ஆஃப் டைம். இந்த வேர்ட பாருங்க. பாசேஜ் ஆஃப் டைம்னா என்ன? இது லாங்கிட்யூட்னல்குள்ள தானே சேருது. அந்த டைம் அது எப்படி அந்த பசங்க எமோஷனல் மெச்சூரிட்டி ஆகுறாங்கன்றது ஒரு டெவலப்மெண்டல் ப்ராசஸ் தானே அது. ஸோ இது டெவலப்மெண்ட்டுக்குள்ள தானே சேருது. இவ்வளோதான். ஸோ பிங்கிறது இங்க 3 வருதா? அப்பன்னா ஆன்சர் இங்க வந்து சாரி. இந்த இந்த இடம் வரும். பிங்கிறது 3 வருது. இதுவும் ரைட். ஓகே. இது ரைட் ஆயிடுச்சு. இங்கேயும் பி3 இருக்கு. இங்கேயும் பி3 இருக்கு இல்லையா? அப்பன்னா இது 2. அப்பன்னா ஆன்சர் இங்க 3. ஓகே. ஸோ எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்ல. இந்த மாரி நமக்கு கண்டிப்பா ஒரு க்ளூ அங்க இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா இந்த இடத்துல கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன் தான் இங்க கீ டெர்ம். ஸோ இத கண்டுபிடிச்சிட்டோம். இது 2 எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்க நம்ம பார்க்குறோம். பாசேஜ் ஆஃப் டைம்ன்னு குடுத்துருக்காங்க. அப்பன்னா அது டெவலப்மெண்டல் இல்லன்னா லாங்கிட்யூட்னல் குடுத்திருந்தாலும் அதுதான். அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் செக்கே பண்ண வேணாம் போயிடுங்க. ஓகேவா? மத்தது என்னன்றது இப்ப ஆன்சர் இது 3 தான்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு ஆன்சர் இதுல. இப்ப ஏங்கிறது இங்க 4. ரிசர்ச்சர் கன்டினியூஸ் டேட்டா கலெக்ட் அனாலிசிஸ் டில் த சாட்டிஸ்ஃபை இது கிரவுண்டட் தியரி. கிரவுண்டட் தியரி எப்பயுமே என்ன பண்ணுவோம்? போய் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி டேட்டா அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு ப்ராப்பரான ஒரு இதுவே நம்ம ப்ராப்ளத்துக்கே அப்புறம் தான் வருவோம். ஓகே. கிரவுண்டட் தியரி. ஓகே. நெக்ஸ்ட் டிங்கிறதுக்கு 1 இல்லையா? ஸ்டடி ஆஃப் சோசியல் ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை வொர்க்கிங் விமென். அத பார்த்தா கூட சர்வே தெரிஞ்சிரும் நமக்கு. ஓகே. ஒண்ணு அங்க போயிருந்தோம்னா, இல்ல உங்களுக்கு அது ஆன்சர் வந்துருச்சு. அதாவது கான்ஃபிடென்ட்டா இருந்தா நெக்ஸ்ட்க்கு போயிரணும். அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. 6 இந்த ஆப்ஷன் போட்டே இருக்கு. Which of the following statement is false in the context of research? இத நான் சொல்றேன். இது ஆப்ஷன் 4. ஏன்னா இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங் ஆர் அப்ளைட் இன் த ரிசர்ச் ப்ராசஸ் கண்டிப்பா இருக்கும். இண்டக்டிவ், டிடக்டிவ். வெரிஃபையபிள் ஃபைண்டிங்ஸ் ஆர் டிரைவ்ட் பை த ரிசர்ச் ப்ராசஸ் அதுவும் இருக்கும். நம்ம வெரிஃபை பண்றோம் தானே எல்லா ஃபைண்டிங்ஸ். ரிசர்ச் இஸ் கண்டக்டட் டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஆஃப் மீனிங்ஃபுல் கொஸ்டின் சயின்டிஃபிக்கலி. இதுவும் ரைட். இட் நெசசரிலி இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஏரியா இன் விச் இட் இஸ் கண்டக்டட். எப்பயுமே அந்த மாரி வருமா?
சில இடத்துல அதோட பேட் எஃபெக்ட்ஸும் காட்டுது. அந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இட் நெசசரிலி இம்ப்ரூவ்ஸ். எப்பயுமே அது எல்லா இடத்துலயும் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது மட்டும் ரிசர்ச்னா பலதரப்பட்ட ரிசர்ச் இருக்கு. அதுதான் இங்க அவங்க சொல்றது. ஓகேவா? ஸோ ரிசர்ச் டசன்ட் நெசசரிலி இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஃபங்ஷனிங் ஆஃப் த ஏரியா. எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணும். அது என்னது உள்ளது உள்ளது மாரி கூட சொல்ற ரிசர்ச் இருக்கு இல்லையா? நார்மல் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னா, இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் என்னன்னு சொல்லணும். அவ்வளோதான். அது எல்லா தடவையும் இம்ப்ரூவ் பண்ற ப்ராசஸ்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. இதுதான் அங்க இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இத பாருங்க. இது ஆல்பர்ட் பண்டூராது இது. அப்சர்வேஷனல் லேர்னிங் சொல்லுவாரு. பசங்க எப்படி மத்தவங்கள அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறாங்க. இதுல விசேரியஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் வர்றது. பனிஷ்மென்ட் குடுத்தா பசங்க வந்து அத கம்மி பண்ணிடும். பார்த்து அதுதான். என்னல்லாம் எலமெண்ட்ஸ் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க எங்க. இதெல்லாம் எலமெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒண்ணுமே இல்ல. இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங்கோட எலமெண்ட்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா, அத முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ரிட்டென்ஷன்ல அங்க இருக்கும். இந்த அடாப்டேஷன். இந்த அடாப்டேஷன்ன்ற வார்த்தை அப்சர்வேஷன் லேர்னிங்லே கிடையாது. அட்டென்ஷன் இருக்கும், ரிட்டென்ஷன் இருக்கும், புரொடக்ஷன் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும். ஓகேவா? இந்த சி மட்டும் இங்க கிடையாது. இப்ப சி கிடையாதுனாலே இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. மத்த 2ம் அங்க இருக்கிறதுனால ஆன்சர் வந்து இங்க ஏ. ஓகேவா? அப்சர்வேஷனல் லேர்னிங்னா அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், புரொடக்ஷன், மோட்டிவேஷன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது. ஐடென்டிஃபை த ஃபிகர் அண்ட் மூட் ஆஃப் த ஃபாலோயிங் சிலாஜிசம். இதுவும் நம்ம யூனிட் 6. நான் இது பண்ணி பார்த்துருக்கோம். கூடவே இன்னொரு வீடியோவும் நான் தனியா இந்த போட்டிருக்கேன். மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இது என்ன வரும்னு பாருங்க. நம்ம அப்படியே இந்த கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். இல்ல மேம் இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா இந்த மாதிரி மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கேட்டாங்கன்னா எப்பயுமே இங்க P1 P2ன்னு கொடுக்க மாட்டாங்க. இது ப்ரிமைஸ் 1, இது ப்ரிமைஸ் 2, இது கன்க்ளூஷன். நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கன்க்ளூஷன்ல இருக்க சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் மட்டும்தான் பார்க்கணும். இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் ப்ரெடிகேட். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த ஆல் தான் குவான்டிஃபையர்னு சொல்லுவோம். இந்த ஆறுங்கிறது ஒரு வேர்ட், கோப்யூலான்றது ஜாயினிங் வேர்ட். இது சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட்னா இது மைனர் டேர்ம் சொல்லுவோம், இது மேஜர் டேர்ம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ப்ரெடிகேட் தான் இந்த மேஜர் டேர்ம்ல வர இந்த வேர்டு தான் நமக்கு எங்க வருதுன்னு நம்ம பார்க்கணும். ப்ரிமைஸ் 1ஆ, ப்ரிமைஸ் 2ஆ. இப்போ ப்ரிமைஸ் 1லயே வருது நமக்கு வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ். அதனால நம்ம என்ன பண்ண வேணாம், இந்த ஆர்டர மாத்தவே வேணாம். இன்கேஸ் அந்த வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் ப்ரிமைஸ் 2ல வந்தா நம்ம ப்ரிமைஸ் 2வ ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கணும். ஓகேவா? இப்ப ப்ரிமைஸ் 1க்கு என்னது? ஏங்கிறது என்னது? ஏ தான். ஏங்கிறது ஏ தான். ஏங்கிறது ஏ தான். அப்ப ஏ தான் இதோட மூடு. மூடுனது ஏன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஏ தான் இதோட மூடு. அப்பனா 1 இது ஆன்சரு, இல்ல இது ஆன்சரு. ஓகே. அடுத்தது என்ன பண்ணோம்? ஃபிகர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இந்த 2 சென்டென்ஸ் மூடு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, இது வாட்டர் சால்யூபிள் அடுத்தது சோப் விட்டுட்டா, இந்த சோடியம் சால்ட்ஸ்ன்னு இதுதான் இருக்கு இல்லையா? இது பேர் தான் மிடில் டெர்ம் சொல்லுவோம். இந்த மிடில் டெர்ம் எந்த பொசிஷன்ல இருக்கோ, அத வச்சு நம்ம ஃபிகர் சொல்லுவோம். மொத்தம் நமக்கு 4 ஃபிகர் இருக்கு. ஓகேவா? 4 ஃபிகர் இருக்கு. அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க எப்படி சொல்லுவோம்னா, இப்படி சொல்லுவோம். ஒரு 2 பேர் நடந்து வந்து இப்படி, 1 இப்படி, இப்படி இதுதான். இது வந்து ஃபிகர் 1 சொல்லுவோம். இது ஃபிகர் 2, இது ஃபிகர் 3, இது ஃபிகர் 4. ஓகே. இதுக்கு முன்னாடி இருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி லைட் அப்படி போட்டுக்கோ. இது போட்டுக்கோ. அவ்வளவுதான். இப்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. இப்ப F1ன்னா என்னன்னா, இப்படி அந்த மிடில் டெர்ம் நின்னுட்டு இருந்துச்சுன்னா, அந்த பொசிஷன வச்சு தான். இப்ப எங்க இருக்கு மிடில் டெர்ம்? இப்படி இருக்கு. சோ இது ஃபிகர் 1 ஆன்சரு. அப்பனா ஆன்சர் வந்து டி. ஓகேவா? ஃபிகர் 2னா இப்படி இருக்கணும்.
ஃபிகர் 3னா இப்படி முன்னாடியே வந்திருக்கும். 2 மிடில் டெர்ம் இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டே இப்படி நின்னுச்சுன்னா அது ஃபிகர் 3. ஓகே. இது ஃபிகர் 4. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மூடு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது கரெக்ட்டான பொசிஷன் நான் வந்த உடனே மிடில் டெர்ம் கண்டுபிடிச்சுட்டு ஃபிகர் 4. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது இத பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெட்டாகாக்னிஷன்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காக்னிஷன், மெட்டாகாக்னிஷன். மெட்டாகாக்னிஷன திங்கிங் அபவுட் அவர் ஓன் திங்கிங் ப்ராசஸ். நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்மளே சரி பண்ணிக்க நம்மள உதவுது மெட்டாகாக்னிஷன். மெட்டாகாக்னிட்டிவ் நாலேட்ஜ். இது என்னன்னா, மெட்டாகாக்னிட்டிவ் பிராக்டிஸ் வந்து நம்மள மானிட்டர் பண்ண உதவுதா? கண்டிப்பா இதுதான் மெயினானதே. ஸோ ஏங்கிறது இருக்கு, இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு ஆன்சரு. ஓகே. அடுத்தது மெட்டாகாக்னிட்டிவ் பிராக்டிஸ் மேக்ஸ் எ யூனிக் கான்ட்ரிபியூஷன் டூ லேர்னிங் ஓவர் அண்ட் அபவ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ் எபிலிட்டி. ஆமா, நம்ம நார்மல் காக்னிட்டிவ் எபிலிட்டி நம்மள மேல கொண்டு போகுதுல்ல. இப்ப பியும் ஆன்சர் இருக்கு. சொன்ன உடனே இதுதான் ஆன்சர்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்படியும் டைம் இருந்தா டக்குன்னு செகண்டுக்கு மெட்டாகாக் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் அகாடமிக். ஆமா, இதுவும் நான் எங்க நானு லேக் ஆறேன்னு தெரிஞ்சு நான் கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்றேன். மெட்டாகாக்னிட்டிவ் ஸ்கில் ஹெல்ப் ஸ்டூடண்ட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் வாட் தே ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஒன் கான்டெக்ஸ்ட் டு த நெக்ஸ்ட். முடியும் நம்மளால அந்த ஸ்கில் இந்த ப்ரொசீஜரல் ஸ்கில்ல வேற இடத்துல யூஸ் பண்ண என்னால முடியும். ஸோ இது எல்லாமே ரைட்டு தான். ஸோ யுஜிசி கொஸ்டின எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்ல. கான்ஃபிடென்ட்டா இருந்து பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடணும். அவ்வளோதான். அடுத்தது இத பாருங்க. இது கொஞ்சம் நியூவான ஒரு இதுதான். ஞா நம்ம நியாயா பிலாசபி படிக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல வர கொஸ்டின். அக்கார்டிங் டூ நாயக்காஸ் வேர்ட்ஸ்னா என்னன்றத இவங்க குடுத்துருக்காங்க. ஓகே. இத பத்தி நம்ம நெறைய படிச்சோம். யூனிட் 6ல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா? அவங்க எப்படி வந்து டிரைவ் நாலேட்ஜ் எப்படி வருதுன்றது. அது ஒரு 4 ப்ராசஸ் இருக்கும். ஸ்வர்த்த அனுமானா, பரர்த்த அனுமானான்னு பார்த்தோம். அனுமானா வரும். அதுல அக்கார்டிங் டூ நாயக்காஸ்ல வேர்ட்ஸ்ங்கிறத அவங்க எப்படி பண்றாங்கன்னா, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசு தான் இது. யூனிவர்சல், பர்ட்டிகுலர் அண்ட் கான்ஃபிகுரேஷன் இந்த மாரி தான் வேர்ட்ஸ் இது பண்றோம். இப்போ வேர்ட்ஸ்ங்கிறது நம்ம எப்படி ஒண்ணு இப்ப ஒரு சிங்குலரா பார்க்குறோமா, அது பர்ட்டிகுலர். அத மொத்தமான குரூப்பா பார்க்குறோம்னா, அது யூனிவர்சல் சொல்லுவோம். கான்ஃபிகர்னா இப்படிதான் இருக்குன்னு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு டக்குன்னு புரிய வருதா? அதுதான். ஸோ அததான் நம்ம நியாயக்க நாயக்காஸ் பிரகாரம் வேர்ட்ஸ்னா அதுதான். யூனிவர்சல், பர்ட்டிகுலர், கான்ஃபிகுரேஷன். இதுதான் ஜாதி, வியாக்தி, அக்ருதின்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது என்ன பண்ணுது, ஒரு வேர்ட பார்த்தோனே அந்த 3 விதமா நம்ம திங்க் பண்றோம். அதோட ஹோல் குரூப்பும் திங்க் பண்றோம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் திங்க் பண்றோம். அது சிங்கிள் ஸ்பீஷியஸாவும் திங்க் பண்றோம். அதுதான் அங்க சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இத பாருங்க. இது நம்மளோட யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட் கொஸ்டின். ரிலையபிலிட்டில வர கொஸ்டின் இது. ஓகே. என்னவா இருக்கு? படிக்கும்போதே நமக்கு ஈஸியா புரியுது. 2 or more observers agree in their coding and scoring of behaviors they are observing. ரிலையபிலிட்டில சில ஸ்டெப்ஸ் படிப்போமா? அதுல இன்டர் அப்சர்வர் ரிலையபிலிட்டி. வேற ஒண்ணுமே இல்ல. இத படிக்கும்போதே ஆக்சுவலா 2 ஒரே ப்ராசஸ தான் 2 பேர் அப்சர்வ் பண்ணி எழுதுறாங்க. ஒரு டூல் வச்சு. அத பார்க்கும்போது அது கரெக்ட்டா இருக்கான்னு பார்ப்போம் அவ்வளோதான். ஒரே பேப்பர 2 பேர் கரெக்ட் பண்ணும்போது தெரிஞ்சிரும். ப்ராப்பரா அவங்க கரெக்ட் பண்ற விதம் இல்ல. நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரோட டூலோட அந்த ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிரும். அதுதான். அதுதான் இன்டர் அப்சர்வர் ரிலையபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலையபிலிட்டினாலே கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இதெல்லாம் எங்க வரும்னா, நம்ம ரிசர்ச்ல யூஸ் பண்ற டூல்ஸ். எந்த டூல் யூஸ் பண்றோம்? டேட்டா கலெக்ட் பண்ண அந்த டூலோட ஸ்டாண்டர்ட செக் பண்றதுக்கு பண்றது இது. ஓகேவா? அதே மாரி அப்சர்வர் பயாஸ் வராது. ஏன்னா பயாஸ்னா அவங்களுக்கு ஏத்த மாரி பண்றது. இந்த அப்சர்வர் ட்ரிஃப்ட்னா என்னன்னா, ஒருத்தவங்க ஸ்டாண்டர்டா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு அத சேஞ்ச் பண்ணிடுறது. இல்ல பழச மறந்துடுறது. சரியா ஞாபகம் அதுதான் அப்சர்வர் ட்ரிஃப்ட். ஒரு சேஞ்ச் நடக்கிறது. அப்சர்வர் ட்ரிஃப்ட்ன்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் ரியாக்டிவிட்டி இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க நம்மள அப்சர்வ் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன, நமக்குள்ள ஒரு சின்னதா ஒரு சேஞ்சஸ் ஏற்படுறது தான் சப்ஜெக்ட் ரியாக்டிவிட்டின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? சப்ஜெக்ட் ரியாக்டிவிட்டி. இதெல்லாம் ரிசர்ச் ரிலேட்டட் இதெல்லாம். ஓகே. பிஹேவியரல் சேஞ்சஸ் அந்த பெர்சன்க்குள்ள வருது.
யாரோ நம்மள அப்சர்வ் பண்றாங்கன்னு நினைக்கும்போது வர சப்ஜெக்ட் ரியாக்டிவிட்டி நம்ம சொல்லுவோம். அடுத்தது இது என்னன்னு பாருங்க. இது லாஜிக்கல் ரீசனிங்ல வரும். நமக்கு இந்த கொனோட்டேஷன், டெனோட்டேஷன் ஒரு 2 வார்த்தை சொல்லுவோம். இது அப்படியே டைரக்ட் கொஸ்டின் ஆக்சுவலா. ஓகே. அது லாஸ்ட் செஷன்ல குடுத்தது. டைரக்ட் கொஸ்டின் ஒரு டெக்ஸ்ட்டோட கல்ச்சுரல் மீனிங் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கொனோட்டேஷன் சொல்லுவோம். இப்ப டவ்னா பீஸ். அதுதான் ஒரு கொனோட்டேட்டிவ் வேர்ட். அவ்வளவுதான். டெனோட்டேஷன்ங்கிறது நார்மல் லைப்ரரி வேர்ட். அதுதான் டெனோட்டேஷன். இது 2 கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ்டு டெக்ஸ்ட்ல இதோட வருதுல. கல்ச்சுரல் மீனிங் ஆஃப் டெக்ஸ்ட்ங்கிறது கொனோட்டேஷன். ஓகே. அடுத்தது. இது என்னன்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் இந்த கோவேரினா என்னன்றத நான் சொல்றேன். கோவேரினா நம்ம வேரியபிள்ஸ் இருக்குமா? ரிசர்ச்ல அந்த 2 வேரியபிளும் ஒண்ணா ஏறும், இறங்கும், இல்ல 1 ஏறும், 1 இறங்கும். அந்த மாரி நடக்கிறத கோவேரின்னு நம்ம சொல்லுவோம். 2 வேரியபிள்குள்ள. அந்த மாரி வர்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோரிலேஷனல் ரிசர்ச். இந்த கோரிலேஷனல் ரிசர்ச்னா என்னது? இந்த மாரி இப்ப 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 டீச்சிங்கோ, ஸ்டடி ஹேபிட்டோ, இல்ல பசங்க இம்ப்ரூவ் ஆறதையோ 2 அதுதான் வேரியபிள் சொல்லுவோம். நியூ டீச்சிங் மெத்தடு, இந்த பக்கம் பசங்களோட லேர்னிங் இதுதான் இது ஒரு வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது டிபெண்டன்ட் வேரியபிள். ஒண்ணு இது 2மே ஏறுது. இல்ல இது இறங்குது, இது ஏறுது. அந்த மாரி வர்றது. இத நம்ம பாசிட்டிவ் கோரிலேஷன் சொல்லுவோம். இது 2மே ஏறி, இல்ல 2மே இறங்குனா பாசிட்டிவ். இது நெகட்டிவ் கோரிலேஷன். ஒண்ணு ஏறி, ஒரு இறங்குனா. ஒண்ணுமே சேஞ்சஸே ஆகலனா 0 கோரிலேஷன் சொல்லுவோம். இது கோரிலேஷன் ரிசர்ச்ல வர்றது இது. ஓகேவா? அதே மாரி அதோட வேல்யூ என்னன்னா, -1லிருந்து 1 வரைக்கும் இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ், 0 கோரி. அது கோவேரின்னு வேர்ட் வந்துச்சுன்னா, அது இந்த வேரியபிள்ஸ் ஒண்ணா நகர்றத தான் சொல்லுது. அதான் கோரிலேஷன். ஓகே. நெக்ஸ்ட் இத பாருங்க. இது அப்படியே கம்யூனிகேஷனோட வர ஒரு கனெக்டடான ஒரு இதுதான். ஓகே. இது என்ன ஆக்சுவலா சொல்றாருன்னா, வால்டர் ஜே இப்போ ஒரு 2 செஷனா தான் இது ரிலேட்டடா கொஞ்சம் அப்படியே வருது. இது என்னன்றது இப்ப நான் சொல்றேன். இந்த சைக்கோ டைனமிக்ஸ்னாலே ஓரல் தாட் பண்ணும்போது நம்ம நம்ம எப்படி வந்து நம்ம அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி அந்த ப்ராசஸ் மாறுச்சு. பிரெயினோட வொர்க் நம்ம ஒரு விஷயம் கையில எழுதுறது இருக்கட்டும், வாயில பேசுறது இருக்கட்டும், அந்த பிரெயினோட ப்ராசஸ் எப்படி நடக்குது? அதுதான் இங்க அவர் சொல்றது. ஓகே. சோ இதுல இவரு என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் இதுல வந்து இத பார்த்த உடனே நெறைய புரியாது எல்லாருக்குமே. ஏன்னா இது புதுசான ஒரு டாபிக் தான் இது. இத ஆர்டர்லயே தான் குடுத்துருக்கானுங்க எக்ஸாம்ல. இப்படியே தான் வந்து இதே தான் இதோட ஆர்டரும். ஆன்ஸர் இதுக்கு ஏ தான். அடிக்டிவ் இப்போ ஒரு வார்த்தைய மத்தவங்க கிட்ட நம்ம சொல்றதுக்கு எப்படி அந்த இவால்வ் ஆயி வருது? எப்படி நம்ம அத ப்ராப்பரா சொல்றோம்? அந்த சமயத்துல பிரெயின்ல எப்படி நம்ம ப்ராசஸ் ஆகுதுங்கிறத இது கம்ப்ளீட்டா இது ஒரு பெரிய தியரி இது ஆக்சுவலா. இதுக்கு என்னன்றத கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்டிவ் ஒரு வார்த்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பேசும்போது சேர்த்து பேசுறோம் இல்லையா? அண்ட், ஆர் யூஸ் பண்றோம் இல்லையா? அத தான் அடிட்டிவ் சொல்லுவோம். கோர்வையா பேசுறது அக்ரிகேட்டிவ். ஓகேவா? 2 கோபியஸ்ங்கிறது ஒரு ஸ்டோரி மாரி எடுத்து சொல்றது. ட்ரெடிஷனலிஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஓபியஸ்ங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம? அது அழகா ஒரு விஷயம் நமக்கு ஒருத்தவங்க புரியலன்னா 2, 3 தடவ ரிப்பீட் பண்ணி சொல்றத கோபியஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்டோரி மாதிரி கனெக்ட் பண்ணி சொல்றது. அததான் க்ளோஸ் டூ த ஹியூமன் லைஃப். இது கொஞ்சம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடிட்டிவ், அக்ரிகேட்டிவ், கோபியஸ், ட்ரெடிஷனலிஸ்ட், க்ளோஸ் டூ த ஹியூமன் லைஃப். இந்த சைக்கோ டைனமிக்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாரு இவரு. ஓகேவா? சோ இவரு என்ன சொல்றார்? யூஸ் திஸ் ஃப்ரேஸ் டூ எக்ஸ்பிளைன் தட் வித்தவுட் த டெக்னாலஜி ஆஃப் ரைட்டிங் டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன். ஹியூமன் மைண்ட் என்ன பண்ணுது? அழகா எப்படி அத ஞாபகம் வச்சு அத நம்ம சொல்றோம். ஜஸ்ட் டூ சர்வைவ் அண்ட் ரிமெம்பர் திங்ஸ்க்கு பண்றது. ஓகே. இததான் அடிட்டிவ் அவரு சொல்றாரு. அக்ரிகேட்டிவ்னா குரூப்பா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறது. ஓகே. அந்த வேர்ட்ஸோட சேர்த்து பேசுறது. ஒண்ணா சேர்த்து பேசுறோம் இல்லையா? அது. கோபியஸ்ங்கிறது அதையே ரிப்பீட் பண்ணி பேசுறது. ட்ரெடிஷனல் இஸ் க்ளோஸ் டூ ஹியூமன் லைஃப். ஓகே. இது கொஞ்சம் நியூவான ஒண்ணு தான் இது. நெக்ஸ்ட். அடுத்தது. இத கொஞ்சம் பாருங்க. அடுத்தது.
செட் ஆஃப் ரூல்ஸ் இத பார்க்கும்போது புரியுது இல்லையா? கவர்னிங் த யூஸ் ஆஃப் விஷுவல் அண்ட் லிங்குவிஸ்டிக் சைன்ஸ் வித்தின் எ பர்ட்டிகுலர் கல்ச்சர் இஸ் ரெஃபர்ட் டூ அஸ் கோட் அவ்வளோதான். இப்போ இப்ப இந்தியால இருக்கோம்னா, இந்தியால இப்போ ரெட் லைட் காமிச்சா நிக்கிறோம். அதுதான் அங்க கோடு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஜஸ்ட் அந்த கனெக்ஷன் பண்ணுங்க. இப்ப நம்ம லவ் சிம்பல் காட்டுல லவ். இந்த மாரி அவங்களுக்கு புரியுதுல்ல. அந்த கோட அந்த சிம்பல பார்க்கும்போதே நமக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அவ்வளவு. இதுதான் நம்ம கோடுன்னு சொல்றோம். அடுத்தது இந்த கொஸ்டின். ஐடென்டிஃபை த சாம்பிளிங் டெக்னிக் தட் ஆர் ஃபார் ஸ்டடியிங் இடன் பாப்புலேஷன். இது ரிசர்ச்ல வர கொஸ்டின். ரிசர்ச்ல நமக்கு மொத்தம் ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டின்னு இருக்கும். ஓகே. இந்த இடன் பாப்புலேஷன் எங்க வரும்? ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல நமக்கு வர்றது இது. இது என்ன இருக்கும்? நம்ம படிச்சிருக்கோம். எப்பயுமே ப்ராபபிலிட்டி இந்த ட்ரிபிள் எஸ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இடன் பாப்புலேஷன். இதுல இந்த இடன் பாப்புலேஷன் ஸ்னோபால் சாம்பிளிங்ல இடன் பாப்புலேஷன். இது எல்லாருக்குமே தெரியும். எப்படி அந்த பனிக்கட்டி உருளோட பெருசாயிட்டே போகுதுல்ல. சில சில பேரோட இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. அதுதான் ரெஃபரல்ன்னு சொல்லுவோம். ஸோ பிங்கிறது ஆன்சர்ன்னு நமக்கு தெரிஞ்சு. ஒண்ணு பி அண்ட் டியா இருக்கும். இல்ல ஏ அண்ட் பியா இருக்கும். பார்க்குறோம். சிம்பிள் ரேண்டம் கிடையவே கிடையாது. சிம்பிள் ரேண்டம் அப்படியே ஃபிஷ் பவுல் மெத்தடுன்னு சொல்லுவோம். எல்லார் பேரையும் போட்டு எல்லாருக்கும் சான்ஸ் குடுக்கும். அதுதான் நம்ம ப்ராபபிலிட்டி. எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும். சிம்பிள் ரேண்டம்ல. அப்ப வர இல்ல. டிங்கிறது என்னது? கீ இன்ஃபார்மன்ட் சாம்பிளிங். கீ இன்ஃபார்மன்ட்னா என்னன்னா, இப்ப நான் ஏதோ ஒரு பெரிய ஆள் கிட்ட போய் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றேன்னா, அந்த பெர்சன் கிட்ட தானே நான் போணும். அதுதான் கீ இன்ஃபார்மன்ட்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே. ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கிட்ட தான் அத பத்தி நான் கேட்க முடியும். அதுதான் கீ இன்ஃபர்மன்ட் சாம்பிளிங். ஸோ அதுதான் பி அண்ட் டி ஆன்சர். ஓகேவா? இந்த மறக்கவே மறக்காதீங்க. ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும், சாம்பிளிங்க பொறுத்தவரைக்கும் ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டி 2 இருக்கும். ப்ராபபிலிட்டி இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்த எல்லாம் ஞாபகம் சிம்பிள் ரேண்டம், ஸ்ட்ராட்டிஃபைடு, ஸ்னோபால் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங். ஓகே. அடுத்தது இது. இது ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான் இது. இல்லையா? எங்கேயோ தூரக்க கார் குட்டியா தெரிஞ்சாலும் நம்ம மைண்ட் தெரியும். காரோட சைஸ் இவ்வளவு பெருசுன்ட்டு நமக்கு தெரியுதுல்ல. அது பேர் பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சி. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியலன்னா, நம்ம என்ன பண்ணணும்? மத்ததெல்லாம் பார்க்கணும். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வருமா இந்த இடத்துல? வராது. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்ன பத்தின புரிதல் இருக்கிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். டிரான்சிட்டிவிட்டி எப்படி வரும்? டிரான்சிட்டிவிட்டினா என்னன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னா, பி இஸ் ஈக்குவல் டு சி. இப்ப சி இஸ் ஈக்குவல் டு ஏவா? இந்த மாரி வருது. இதுதான் டிரான்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் நம்ம. அதுவும் இங்க வராது. சிமிலாரிட்டி எப்படி வரும்? அது அங்க இருந்தா இது சிமிலாரிட்டி வராது. அப்ப இதுதான். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்? நமக்கு தெரியலனா கூட மத்த ஆப்ஷன்ஸ பார்த்து இது இருக்காதுன்னு தெரிஞ்சோனே டக்குனு அங்க போயிரணும். ஓகே. அந்த மாரியும் பண்ணணும். ஏன்னா, ஒரு எக்ஸாம்க்கு ஒரு காம்படிட்டிவ்ல எல்லாமே தெரிஞ்சுட்டு போறதுங்கிறது கஷ்டம். பட் தெரிஞ்சத வச்சு எவ்வளோ அழகா அத மேனேஜ் பண்றோம்ன்றது தான் முக்கியம். நெக்ஸ்ட் இத பாருங்க. இதுவும் நம்ம படிக்காத டாபிக் தான். ஆனா, அத எப்படி கனெக்ட் பண்றோம்ன்றது தான் நமக்கு இருக்கு டேலண்ட். ஸோ கனெக்ட் பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்குது ஆக்சுவல். என்ன இருக்கும்? நம்ம விஷுவலுக்கு போயிடுங்க ஃபர்ஸ்ட். விஷுவல் கல்ச்சர்னா என்ன? அந்த மாரி போயிட்டு பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி. இதுலருந்து நம்ம போவோம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நமக்கு பிரிண்ட்ன்றது நமக்கு தெரியும். ஓரல் கல்ச்சருக்கு போயிடுவோம் ஃபர்ஸ்ட். ஓரல் கல்ச்சர் ஸ்பீக்கிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் த வேர்ல்ட். ஸ்பீக்கிங்ன்னு இருக்கு. அப்பனா இதுதான் ஓரலு. அத வச்சு நம்ம போயிடலாம். இல்லையா? C2 வந்துருச்சு ஆன்சர். இத பார்க்கும்போதே நமக்கு இங்க C2 வேற எங்கேயுமே இல்ல. இங்க தான் இருக்குது. சோ ஆன்சர் இப்படியே வந்துருச்சு. அப்படி இல்லனாலும் இங்க போயிடுவோம். இந்த இந்த பிரிண்ட்ங்கிறது என்ன கல்ச்சரா இருக்கும்? விஷுவல் கல்ச்சரா இருக்குமா? அவ்வளோதான். D1 இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம். D3 என்ன வருது இங்க? விஷுவல் Dக்கு என்ன வருது? டி ஸ்பேஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ இமேஜஸ் இருக்கு இங்க. இமேஜஸ் வரவே விஷுவல் கல்ச்சருக்கு இமேஜஸ் செட் ஆயிடும். சோ இமேஜஸ் இங்க வந்துருச்சு. சோ ஏ
ஹீரோகிராஃபிக் கல்ச்சர், ஒரு கைரோகிராஃபிக் கல்ச்சர் அப்படின்னா, ரைட்டிங்ல வருது அப்படின்னா என்னன்றத பார்ப்போம் இப்போ. கைரோகிராஃபிக்னா என்னன்னா, இல்ல புதுசு தான் இதெல்லாம். இது வந்து கைரோகிராஃபிக்ன்றது கம்ஸ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் அந்த ஹேண்ட் ரைட்டிங்ன்னு அர்த்தம். ஓகே. ஹேண்ட் ரிட்டன் ஸ்கிரிப்ட்க்கு பேரு தான் கைரோகிராஃபிக். ஸோ ரைட்டிங் அங்க. அதனால தான் புதுசு இது. டைப்போகிராஃபிக் கல்ச்சர்ங்கிறது மூவபிள் டைப் அண்ட் பிரிண்டிங் பிரஸ்ஸ குறிக்குது. அதனால பிரிண்ட் வருது இங்க. ஓரல் கல்ச்சர் ஸ்பீக்கிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வேர்ல்ட். இது மட்டும் நமக்கு டக்குன்னு புரிஞ்சிருது. ஸோ அத கனெக்ட் பண்ணிருவோம். விஷுவல் கல்ச்சர்ல அந்த இமேஜஸ் நமக்கு புரியுது. அத வச்சு கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம போணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி வரும். இது புதுசான வேர்டு தான். கைரோகிராஃபிக் கல்ச்சர்னா, இது வந்து ஹேண்ட் ரிட்டன்னு. டைப்போகிராஃபிக்ன்றது பிரிண்ட். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க. ஃபாலசி கொஸ்டின். இப்ப நம்ம பார்த்தோம். இது. The opponentோட பொசிஷன் இஸ் depicted as being more extreme or unreasonable than is justified by what was actually asserted. Is the fallacy of straw man. ஆக்சுவலா அவன் வேற ஏதோ தான் சொல்லியிருப்பான். ஆனா என்ன பண்ண முடியும்? அவன்ட்ட நேரடியா பேசாம, அவன் சொன்னது வேற மாதிரி திரிச்சு, ஓகே. அவனோட ஆர்குமெண்ட்லயே அவன வந்து கவுக்குறது. அதுதான் மெயினா. அததான் ஸ்ட்ரா மேன்ன்னு சொல்றது. ஓகே. அப்பீல் டூ பிட்டினா பிட்டியோட மத்தவங்கள பிட்டியோட இது பண்றது. அதுல அவங்கள டைவர்ட் பண்றது. ரெட் ஹெரிங்னா அந்த மாரி டைவர்ஷன் பண்றது. இது அப்பீல் டு த பாப்புலர்ஸ்னா ஒரு பாப்புலரான பெர்சன் சொன்னா அது கரெக்ட் நம்புறோம் இல்லையா? அதுதான். பாப்புலரா பெர்சன் சொல்றதோட எல்லாரும் வாங்குறாங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறோம் இல்லையா? அது அப்பீல் டூ பாப்புலர்ஸ். ஓகேவா? அந்த ஸ்ட்ரா மேன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நார்மலா ஸ்ட்ரா மேன பொறுத்தவரைக்கும், ஸ்ட்ரா மேன் இஸ் வென் யூ ட்விஸ்ட் யுவர் ஆப்போனன்ட் வேர்ட்ஸ் டு மேக் தெம் சவுண்ட் கிரேசி ஆர் எக்ஸ்ட்ரீம். ஆப்போனன்ட் ஆக்சுவல் ஆர்குமென்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஐ திங்க் வி ஷுட் ஸ்பெண்ட் மோர் மனி ஆன் ஸ்கூல் லஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்கான். அவ்வளோதான். அதுக்கு ஸ்ட்ரா மேன் அந்த அத மத்தவன் என்ன சொல்றான் அதுக்கு? "சோ யூ வாண்ட் டூ லீவ் அவர் கண்ட்ரி டிஃபென்ஸ்லெஸ் பை டேக்கிங் ஆல் த மனி அவே ஃப்ரம் த மிலிட்டரி டு பை எவரிஒன் ஃப்ரீ பீஸா?" அந்த மாரி திரிச்சு விடுறது. அவன் ஏதோ நல்ல எண்ணத்துல சொன்னாலும் அத திரிச்சு அவன் ஆர்குமென்ட்டயே வேற மாதிரி மாத்தி விட்டுறது. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது. இது வந்தாலே யோசிக்கவே யோசிக்காதீங்க. இந்த ஜூம்ங்கிறது என்னன்னு தெரியும். கிராமர்லி ஜஸ்ட் கிராமர் செக் பண்ணுது. டர்னிட்டின் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ரிசர்ச்ல வர பிளஜியரிசம் டிடெக்ஷன் சாஃப்ட்வேர் இது. அவ்வளோதான். பட் இதுல மூடில் தான் எல்எம்எஸ். மூடில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு எல்எம்எஸ். எல்எம்எஸ் ஒரு ஃபுல் ஃபார்ம் லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். எல்எம்எஸ் இருந்தா தான் நம்ம எல்லாமே ஒரு ஆன்லைன் கோர்ஸ்லாம் பார்க்கறது, ட்ராக் பண்ண முடியும். அது எல்லாமே பண்ண முடியும். நெக்ஸ்ட் 31. ஆர்கியூமென்ட்ஸ் பை அனாலஜி. ஒரு வேளை 2 கம்பேர் பண்ணி நான் ஒரு அனாலஜி பண்றது எப்படி இருக்கு சொல்றாங்க. எப்பயுமே இந்த அனாலஜிங்கிறது எப்போ வரும்? ஒரு விஷயம் பார்த்துட்டு ஜெனரலுக்கு போம்போது, இது கொஞ்சம் இண்டக்டிவ் ஆர்கியூமென்ட் மாரி வரும். அனாலஜில வர்றது அப்ப இது ப்ராபபிள். ஏன்னா நம்ம பார்க்குற சில விஷயத்த வச்சு தான் முடிவு பண்றோம். ஸோ அனாலஜியும் அந்த மாதிரி இது. ஸோ இது ப்ராபபிளா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி இண்டக்டிவ் ஆர்கியூமென்ட் வந்தாலும் ப்ராபபிள் தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட். டிடக்டிவ் ஆர்குமென்ட் வர இடத்துல மட்டும் தான் நமக்கு அந்த சவுண்டா கரெக்ட்டா பண்ண முடியும். ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிஃபிக் போறோம். நெக்ஸ்ட் இத பாருங்க. இது டீச்சிங் ஆப்டிட்யூட். வாட் கேனாட் பி எல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெறைய கொஸ்டின் அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணணும். இல்லன்னா இதெல்லாம் விட்டுருவோம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலன்னா. வாட் கேனாட் பி ஹெல்ட் அஸ் த கரெக்ட் மோட்டிவ் ஆஃப் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டெக்னிக். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டெக்னிக் அந்த சாக்ரட்டிக் டீச்சிங் மெத்தட் சொல்றோம் இல்லையா? அதுல வர்றது இது. சாக்ரட்டிக் டீச்சிங் மெத்தட்ல பசங்கள வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளர வைக்க தான் நம்ம பண்ணுவோமே தவிர, அத குறைக்கிறதுக்கு கிடையாது. அதுதான் இங்க டூ இன்டிமிடேட் அண்ட் ஆம்பர் செல்ஃப் இன்டிமிடேட்னா ஒரு சர்க்காஸ்டிக்கா பேசுறதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி பேசி, அந்த குழந்தைய ஒரு மாதிரி மத்தவங்க எதிர்க்க பிளேம் மாரி
ஒரு மாரி அந்த குழந்தை ஃபீல் பண்ற மாரி பண்றது தான் இன்டிமிடேட் பண்றது. ஓகே. அந்த மாரி பண்ணக்கூடாது. கொஸ்டின் ஆன்ஸர். குழந்தைங்க அந்த நாலேட்ஜ் செக் பண்றதா இருக்கட்டும், டிஃபிகல்டி தெரிஞ்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், திங்கிங் ப்ராசஸ் வளர்க்கறதா இருக்கட்டும், அதுக்காக நம்ம பண்ணலாம். அதுதான் சொல்றது. ஓகேவா? இது கொஞ்சம் லேர்னர் சென்டர்ட் பெடகாஜிக்கல் மெத்தட், கொஸ்டின் ஆன்ஸர் மெத்தட் ரொம்ப முக்கியம். அதே மாரி கொஸ்டின் ஆன்ஸர் பண்ணும்போது, கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்குக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இன்டிமிடேட்டிவ் பண்ணக்கூடாது. ஓகே. நம்ம எங்க தெரியலன்றத பார்க்கிறத இன்டிமிடேட்டிவ்ல சேரும். அந்த சர்காஸ்டிக் இருக்கும், அக்ரெசிவ் இருக்கும். பட் டீச்சர் அந்த மாரி இருக்கக்கூடாது. டிமாண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ஆன்ஸர் அந்த மாரி இருக்கக்கூடாது குழந்தைக்கு. அதே மாரி டீச்சரோட டாமினன்ஸ் அங்க தெரியக்கூடாது. அது மாரி பசங்க வந்து குரோத் மைண்ட் செட் வளர்க்குற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ டெவலப் பண்றதுலயும் டீச்சரோட பங்கு இருக்கு. நெக்ஸ்ட் இத பாரு. அடுத்தது. ம். மேட்ச் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. இது கூட புதுசா இருக்கா? ஈஸியா இப்டி இப்டி கனெக்ட் பண்ணுங்க. இப்ப சிம்பிள் ரிசோர்ஸஸ்ங்கிறது என்னது? நார்மலா நம்ம புக் பார்த்து படிக்கிறதெல்லாம் சிம்பிள் ரிசோர்ஸ் தான். ஸோ பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கேன் பி டைரக்ட்லி பாட், அட்ஜஸ்டட் அண்ட் மெஷர்ட். அழகா இங்க எக்ஸாம்பிளோட குடுத்துருக்காங்க. இது அப்படியே அது பிஒய்க்யூ தான் இது. ஸோ இது சிம்பிள் ரிசோர்ஸ்ல இது சேருதுன்னா, A3 தான் ஆன்ஸரு. A3 தான் இங்க டைரக்ட்டா குடுத்துட்டாங்க. ஸோ 1 தெரிஞ்சாலே முடிஞ்சிருச்சு அந்த கொஸ்டின். இதுதான் மேட்ச் த ஃபாலோயிங்கு இந்த மாரி கொஸ்டின்ஸ்ல 1, 2 தெரிஞ்சாலே அழகா ஆன்ஸர் பண்ணிடலாம். ஓகே. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பண்றோம். இப்ப எக்ஸாம்னா இது நமக்கு தெரிஞ்சிரும். இப்ப சிம்பிள்னா கண்டிப்பா பிசிக்கல் ஆப்ஜெக்ட். புக்ஸ்லாம் தான் பிசிக்கல் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்றத நான் சொல்றேன். காம்பவுண்ட் ரிசோர்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப 2, 3 சேர்த்து ரிசோர்ஸ் படிக்கிறத நம்ம காம்பவுண்டுன்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த காம்ப்ளக்ஸ் ரிசோர்ஸ்ங்கிறது டான்ஜிபிளா இருக்காது. தொட்டு பார்த்து படிக்கணும்னு இல்ல. நமக்கு ஃபாலோ பண்ற ரூல்ஸு அதெல்லாம் காம்ப்ளக்ஸ் ரிசோர்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு வந்து ரிசோர்ஸஸ் டிஃபிகல்ட் டூ டிசைன், மெஷர், ஆஃபன் எம்பெட், வெப் ஆஃப் ரிலேஷன் ஏதோ ஒண்ணு. அது பண்ற பிராக்டிஸோ அதெல்லாம் இருக்கு. காம் அப்ஸ்ட்ராக்ட் ரிசோர்ஸஸ் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகுது. ரிசோர்ஸஸ் விச் ஆர் நாட் ஈசிலி பாட், மெஷர்ட் ஆர் அட்ஜஸ்டட். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரோச்சஸா இருக்கட்டும், டீச்சிங் பிலாசபிஸா இருக்கட்டும், அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட்ல செய்றது. ஓகே. காம்ப்ளக்ஸ்னா இன்னும் கொஞ்சம் அத நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறது காம்ப்ளெக்ஸ் ரிசோர்ஸஸ் சேரும். ஓகேவா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள்னா டான்ஜிபிளா. காம்பவுண்ட்னா இன்னும் 2, 3 ரிசோர்ஸ் சேர்ந்து டெக்னாலஜி பிளஸ் கிளாஸ் வைஸ் ரிடக்ஷன் ஏதோ ஒண்ணு. காம்ப்ளக்ஸ் ரிசோர்ஸ்ல இன்னும் நம்ம பட் நம்மளால அத மெஷர் பண்ண முடியாது. இன்னும் அது அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸ். அந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்றது. எம்பெட் பண்ணி சொல்லிக்கிறது அந்த மாரி. ஓகே. அத எடுத்து அவங்க டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்றதா இருக்கட்டும். அப்ஸ்ட்ராக்ட் ரிசோர்ஸஸ் இன்னொன்னு. என்ன பிலாசபிஸ் இல்லாம. ஓகேவா? அடுத்தது. இது என்னன்னு பாருங்க. இதுவும் ஃபேலசி. ஃபேலசில நெறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வருது. ஃபேலசிய அதுவும் இந்த ஸ்ட்ரா மேன், ரெட் ஹெரிங் வந்துகிட்டே இருக்கு அடிக்கடிக்கு. So இது கொஞ்சம் கரெக்ட். இதுலயும் 1, 2 தெரிஞ்சா பண்ணிரலாம். இதுல நம்ம ஸ்ட்ரா மேன அடிக்கடி பார்க்குறோம். அத வச்சே நான் சொல்றேன். இங்கேயே இருக்கு பாருங்க. When an arguer distorts on opponent's claim to make it easier to attack. இதுதான் ஸ்ட்ரா மேனு. அப்ப ஏக்கு 3 வந்துருச்சு. அப்ப ஏக்கு 3 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்கேயே இருக்கு. அவ்வளோதான். வேற எங்கேயுமே A3 இல்ல. இந்த மாரி தான் எக்ஸாம் வரும் யுஜிசில நெறைய கொஸ்டின்ஸ். சம்டைம்ஸ் 2 குடுத்துருப்பாங்க. 2வது பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே. 2 ஆப்ஷன்ல சிக்கியிருப்போம். அப்புறம் இன்னொன்னு பார்க்கும்போது தெரிஞ்சிரும். அதுதான். அடுத்தது B1 இப்போதைக்கு பார்க்கணும்னா மட்டும் பார்த்தா போதும். B1 என்னது? ரெட் ஹெரிங் வந்து ஆர்க்யூட் ட்ரைஸ் டூ சைட் ட்ராக் ஹிஸ் ஆடியன்ஸ். அத டைவர்ட் பண்றது. இர்ரெலவன்ட்டா எதனா பேசி. நெக்ஸ்ட் ஈக்விவோகேஷன்ங்கிறது என்னன்னா, வென் எ கீவேர்ட் இஸ் யூஸ்ட் இன் 2 ஆர் மோர். எப்பயுமே இந்த ஈக்விவோகேஷன் ஒரே இப்ப லைட்ன்னு சொன்னா எப்படி லைட் போடுற லைட்ன்னு சொல்லலாம். லைட்டா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஈக்விவோகேஷன். அந்த மாரி வேர்ட். அது. ஓகே. 2 ஆர் மோர் சென்சஸ்ல நம்ம யூஸ் பண்றது. இதுவும் தெரிஞ்சா நம்ம கரெக்ட்டா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பெக்கிங் த கொஸ்டின் சர்க்குலர் ரீசனிங் இருக்கும் அந்த இடத்துல. நமக்கு ஒருத்தவங்க சொல்லும்போதே தெரிஞ்சிரும் அவன் மனசுல என்ன இருக்குன்னு. ஆனா வேணும்ட்டே எதனா சுத்தி சுத்தி பேசுறது அதான் அது. When an arguer states or assumes as a premise the very thing trying to prove as conclusion. அவ்வளவு. முதல் வார்த்தையிலேயே புரிஞ்சிரும் என்ன நினைக்கிறேன். அதான் பெக்கிங் த கொஸ்டின். ஓகே. ப்ரிமைஸ்லயே நமக்கு புரிஞ்சிரும். அதுதான் சொல்றது. ஓகே. கொஞ்சம் அடுத்தது. இது என்னன்னு பாருங்க. Qualitative research is generally associated with
எப்பயுமே குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்துச்சுன்னா, நம்ம அது டேட்டா கலெக்ஷன், சப்ஜெக்டிவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அப்ப எப்படி இருக்கும்? அது இன்டெக்டிவா தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக்லேருந்து தான் நம்ம ஜெனரலுக்கு போவோம். ஞாபகம் வச்சுக்கோ. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் எப்படி இருக்கும் எப்பயுமே? ஸ்பெசிஃபிக்லேருந்து தான் நம்ம ஜெனரலுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டயும் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம், இல்ல அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தியரிக்கு போவோம். ஓகே. அடுத்தது. இப்பயும் குவாலிட்டேட்டிவ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய வருது இந்த 3 செஷன்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். இது என்னன்னு படிங்க பார்க்கலாம். இதுல நம்மள கீவேர்டே என்னன்னா, டிஃபரெண்ட் டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. குவாலிட்டேட்டிவ் கன்டென்ட் அனாலிசிஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு டிஃபரெண்ட் டைம் பீரியட் கரஸ்பாண்ட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிசர்ச் டிசைன். கன்டென்ட் அனாலிசிஸ் ஒண்ணு இருக்கு, அத விட்டுருவோம். ஆனா அந்த டிஃபரெண்ட் டைம் பீரியட் வந்தாலே இங்க லாங்கிட்யூடினல் வந்துருது. கிராஸ் செக்ஷனல்னா ஸ்னாப்ஷாட். அப்போ ஒரே தடவ அவ்வளோதான். இப்ப என்ன நடக்குதோ அத அப்படியே எழுதுறது. கேஸ் ஸ்டடிங்கிறது ஒரு ஒரு பெர்சன பத்தியோ, ஒரு குரூப்ப பத்தியோ படிக்கிறது. கம்பேரிட்டிவ்னா 2 திங்ஸ கம்பேர் பண்ணி படிக்கிறது. கம்பேரிட்டிவ் ஸ்டடி. இது லாங்கிட்யூடினல். ஸோ இதுவும் ஈஸியா தான் இருக்கு. ஸோ ஒரே தடவ பார்க்கும்போதே அது பண்ணிரலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் சென்டிங், ரிசீவிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் த மெசேஜ் கண்டிப்பா இது கம்யூனிகேஷனோட டெஃபினிஷன் தான். ஸோ இது பிங்கிறது ஆன்சர். அதனால இது இருக்கும். ஆனா ஏ பாருங்க ப்ராசஸ் ஆஃப் ஐடியேட்டிங், சர்ச்சிங் அண்ட் டெல்லிங் இது ஒண்ணும் புரியாத மாதிரி இருக்கு. அது இருக்கோ வாய்ப்பில்ல. இருந்தாலும் வச்சுப்போம். கம்யூனிகேஷன் இஸ் சோஷியல் இன்டராக்ஷன் த்ரூ மெசேஜஸ். ஓகே. ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் அதுக்கப்புறமா ரைட்டிங், சேனலைசிங் த மெசேஜ் இது கிடையாது. இப்ப கம்யூனிகேஷன் இஸ் சோஷியல் இன்டராக்ஷன் த்ரூ கம்யூனிகேஷன் பண்றதே எதுக்கு? எல்லாரோடும் சேர்ந்து ஒரு மிங்கிளாவ நம்ம மத்தவங்க சொல்றத இது பண்றது தானே. அப்ப சிங்கிறது கண்டிப்பா இருக்கு. பிங்கிறது இருக்கு. இப்ப பி அண்ட் சி சேர்ந்து இருக்குது. இதுதான். அப்ப இதுதான் ஆன்சரு. ஓகேவா? சம்டைம்ஸ் இங்க ஏ சேர்ந்து வருது. இல்ல ஏ நமக்கு கன்ஃப்யூஸ்டாவும் இருக்கும். அந்த ஏன்னா 1 இவங்க இங்க இங்க 3 குடுக்குறாங்கன்னா, இதுல 1 இதோட ஒத்து போறதா கூட வரும் எப்பயுமே. ஸோ அதனால நம்ம என்ன ஆயிடும்? டவுட் வந்துரும் நமக்கு. அதுதான் பிரச்சனை. சரியா? ஸோ இந்த மாரி வராம கரெக்ட்டா பாருங்க. இதுதான். இந்த மாரி அடுத்தது. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். Which of the following can be considered as components of development of ability of critical and logical thinking எப்படி டெவலப் ஆவுது? கிரிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங்னாலே எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம பார்த்து அத அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம அப்புறம் ரீசனுக்கு போவோம். அதுதான் லாஜிக்கல் திங்கிங் அந்த ப்ராசஸ். இதுல எப்படி அத கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் லாஜிக்கல் திங்கிங்க்கு ப்ராப்ளத்த ஐடென்டிஃபை பண்ணுவோம். கரெக்ட். அப்ப ஏங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இருக்கு. டு அனலைஸ் த ப்ராப்ளம் கண்டிப்பா லாஜிக்கல் திங்கிங் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். அத அனலைஸ் பண்றோம். இதுவும் வச்சுக்கலாம். பியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து டு எஸ்டாப்ளிஷ் த சப்ஜெக்டிவ் ட்ரூத் கிடையவே கிடையாது. இது வந்துச்சுன்னா அடிச்சிடுங்க. லாஜிக்கல் ரீசனிங் பிரகாரம் நமக்கு நம்மளோடது கிடையாது அங்க. அப்ஜெக்டிவ்க்கும் சப்ஜெக்டிவ்க்கும் அதே மாரி டிஃபரன்ஸ் என்னன்னா, அப்ஜெக்டிவ்னா ஒரு ப்ரூவனான விஷயம், நம்ம பார்க்குற விஷயம் அதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ல சேரும். சப்ஜெக்டிவ் எனக்கு தோன்றதா தோணும். ஓகேவா? இது எப்படி டெவலப் ஆகுது? டு எஸ்டாப்ளிஷ் சப்ஜெக்டிவ் ட்ரூத் எப்படி? ஒரு விஷயம் இதுதான்னா எனக்கு தோன்றது எப்படி நடக்கும்? பிளானட்டரி பொசிஷன் கரெக்ட்டா இப்படிதான் ஓடுதுங்கிறது ப்ரூவன் ஆனது தானே. அதுதான் அங்க. அது கிடையாது. அப்ப சி இங்க வராது. சி கிடையாதுன்னா, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. டு செலக்ட் ரெலவன்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ். ஓகே. இது இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் டு ட்ரா இன்ஃபரன்ஸஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன இருக்கும்? எல்லாமே கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம கன்க்ளூஷன் கேட்கறாங்கல்ல. டெவலப்மெண்ட் எப்படி ஆகுதுன்னா, அது போய் கன்க்ளூஷன்ல தான் முடியணும். ஸோ அதுதான் டு ட்ரா இன்ஃபரன்ஸஸ் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ ஆன்சர் ஏ, பி, டி, இ. ஒரு கிரிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றோம், அனலைஸ் பண்றோம், அதுக்கு தேவையான ஃபேக்ட் பிரின்சிபல் எடுக்கிறோம். கடைசியா கன்க்ளூஷன்ஸ்க்கு நம்ம போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட். அடுத்தது கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பாருங்க. நார்மலா டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கொஸ்டின்.
இதுலயும் அதே மாரி எது தெரியுதோ அதுலருந்து கனெக்ட் பண்றது புத்திசாலித்தனம். இப்ப இன்ட்ரா பெர்சனல்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். questioning ஒன் செல்ஃப் ஆஃப்டர் டூயிங் எ மிஸ்டேக். ஒன் செல்ஃப்ன்னு வந்தாலே நமக்கு நம்மளே கேட்டுக்கிறது தானே! அப்பனா இது இங்க இருக்கு. ஓகேவா? கொஸ்டின்ஸ் ஒன் செல்ஃப்ங்கிறது இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு. ஸோ இது என்ன ஆவுது? இப்போ இன்ட்ரா பெர்சனலோட கனெக்ட் ஆவுதா? அந்த இடத்துல கனெக்ட் ஆயிடுது. ஓ! ம். ம். ஸோ கொஸ்டினிங் ஒன் செல்ஃப் இங்க இருக்கு. ஸோ இது இப்ப இப்ப தெரிஞ்சிருச்சா? அப்ப Dக்கு 2 வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப எங்க Dக்கு 2 இருக்கு? Cலயும் இருக்கு, Aலயும் இருக்கு நமக்கு. Cலயும் இருக்கு, Aலயும் இருக்கு தானே? இந்த இடத்துல இருக்கு. இப்ப Cலயும் இருக்கு எனக்கு, Aலயும் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அடுத்தது ஃபார்மல் கம்யூனிகேஷன்னாலே எப்படி நடக்கும்? ரிலிஜியஸ் இப்போ இப்போ ஒண்ணு நம்ம ரிலிஜியஸ் டிஸ்கோர்ஸ்னா ஒண்ணு கரெக்ட்டா ஒரு பண்றவங்க பண்ணுவாங்க இல்லையா? சம்பிரதாயம் அந்த மாதிரி. அததான் அங்க ரிலிஜியஸ் டிஸ்கோர்ஸ்ங்கிறாங்க. ஃபார்மல். இப்ப ஏங்கிறது 1ன்னு வந்துருச்சு எனக்கு. ஓகேவா? ஏன்ற 1ன்னு வரும். டி2ங்கிறது வந்துருச்சு. அப்ப ஆன்சர் வந்து இங்க நமக்கு ஏ தான். ஓகே. இந்த கொஸ்டினிங் ஒன் செல்ஃப் வந்துச்சுன்னா, அது இன்ட்ரா பெர்சனல் கம்யூனிகேஷன். குரூப் கம்யூனிகேஷன் சொல்றது டேக்கிங் பார்ட் இன் மீட்டிங். இதுவும் நமக்கு ஈஸியா புரியுது. ஒருவேள ரிலிஜியஸ் டிஸ்கோர்ஸ் புரியலன்னா இது புரிஞ்சிருது. அத வச்சு கனெக்ட் பண்ணுங்க. இப்ப குரூப் கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன் இன் கேன்டீன் ஏதோ ஒண்ணு. இது எல்லாமே குரூப் கம்யூனிகேஷன்ல சேருது. ஓகேவா? நெக்ஸ்ட்க்கு போயிருவோமா? இத மாரி ஒண்ணு ஒண்ணா பார்த்து கரெக்ட்டா 1 தெரிஞ்சா கூட ஈஸியா பண்ணிடலாம். அடுத்தது. வித்தவுட் whom the communication process cannot be completed. எப்ப வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ் cannot be completed? ரிசீவர் இல்லனா தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரிசீவர் இல்லனா தான். ஏன்னா ரிசீவர் கிட்ட இருந்து நமக்கு ஃபீட்பேக் கிடைக்குது. அது இருந்தா தான் நமக்கு நம்மளோடது கரெக்ட்டா போய் சேர்ந்துச்சா நமக்கு தெரியுது. ஸோ இதுக்கு ஆன்சர் ரிசீவர். ஓகே. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. இது ஈஸி தான் இல்லையா? இந்த மாரி வந்துச்சுன்னா எப்பயுமே சென்டர்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ சில தான் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சரு. இல்லையா? இத பார்க்கும்போதே தெரியுது. இப்போ கம்யூனிகேஷன் எதுல ஸ்டார்ட் ஆகும்? சென்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சென்டரு அதுக்கப்புறம் சென்டர் வந்து தான் என்ன பண்றாங்களோ, அத என்கோட் பண்றதுன்னா அதான் இமேஜஸோ எப்படி அத சொல்ல போறாங்க. அத முதல்ல மைண்ட்ல வச்சுக்கிறது, என்கோட் பண்றாங்க. அப்புறம் அது சொல்றது டிரான்ஸ்லேட். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது தான் ஃபீட்பேக்கு. கம்யூனிகேஷன் ப்ராசஸ் சென்டர்ல ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொன்னு நியாயா சிலாஜிசம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இத ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்றேன். இதுல 1, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணுங்க. இந்த எத்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எத்துங்கிறது மிடில் டெர்ம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பன்னா சிங்கிறது கண்டிப்பா ஆன்சர்ல இருக்கு. அப்பன்னா இதுவோ தான் நமக்கு ஆன்சர். ஓகே. இந்த சி இருக்கிறதுனால. இப்ப ஏங்கிறது இங்க 2 இடத்துலயும் இருக்கு. அதனால செக்கே பண்ண வேணாம். ஒண்ணு பியோ, டியோ மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். இங்க பிங்கிறது என்னது? லிங்கா. இந்த பிங்கிறது என்னது? லிங்கான்னு குடுத்துருக்கான். இந்த லிங்காங்கிறது மைனர் டெர்மா? கிடையாது. லிங்காங்கிறது மைனர் டெர்ம் கிடையாது. அப்ப பி வராது. அப்ப ஆன்சர் வந்து இது ஏ-சி-டி-இ தான் இங்க ஆன்சரு. ஓகே. இதுல ஒரு 2 மட்டும் கொஞ்சம் நான் சொல்றேன். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்ஷா இங்கேயே வருவோம். இந்த ஹெத்துங்கிறது மிடில் டெர்ம். இது மறக்கவே மறக்காதீங்க. ஓகேவா? லிங்காங்கிறது இப்போதைக்கு இந்த சாதியான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த சாதியாங்கிறது மேஜர் டெர்ம். சாதியாங்கிறது மேஜர் டெர்ம். ஞாபகம் வச்சுக்கணும். எத்துங்கிறது மிடில் டெர்ம். பக்ஷாங்கிறது மைனர் டெர்ம். ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பக்ஷா மைனர் டெர்ம், எத்து மிடில் டெர்ம், சாதியா மேஜர் டெர்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் நிமானா அந்த மாரிலாம் இருக்கும். கன்க்ளூஷனுக்கு ஒண்ணு வரும். எல்லாம் இருக்கும். நிகமனா. நிகமனா. அது கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் இது பாருங்க. டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள் எங்க வரும்? ரிசர்ச்ல வரும் நமக்கு. ஓகேவா? மொத்தம் 4 ஸ்கேல்ஸ் இருக்கும் நமக்கு. இதுல ஸ்கேல்ஸ்ல வரும் இது. ஓகே. டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கேல்ஸ்ல வர்றது இது. இது எப்படி வேரியபிள் இருக்கும்ன்றது இங்க பண்ணியிருக்காங்க. நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. இதுல ஒரு 2, 3 ஒரு கீ டெர்ம் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஞாபகம் வந்துரும் நமக்கு.
இந்த இன்டர்வல் வந்தாலே இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அந்த மாதிரி இது இன்டர்வல் ஸ்கேல் தான். ஏன்னா இங்க 0 டிகிரின்னு வந்துச்சுன்னா 0 டிகிரினா சுத்தமா இங்க கோல்டு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதுதான் இன்டர்வல்ல சொல்றது. பட் ரேஷியோல அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? அதுதான் இங்க ட்ரூ 0க்கு வேல்யூ இருக்கும் ரேஷியோல. பட் இங்க இல்ல. ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்சுச்சு. இப்ப சிங்கிறது 4னால இது ஒண்ணு இது இருக்கும், இல்ல இது இருக்கும். அவ்வளவுதான். இன்னொன்னு நாமினல்னா என்னன்னா வெறும் கேட்டகரிஸ்ல தான் இருக்கும். இப்ப டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும்? டெசிடியஸ் இருக்கும், ரெயின்ஃபோ அந்த மாதிரி ட்ரீஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் தான் இது. அவ்வளவுதான். அப்பனா இது கேட்டகரிஸ்ல தான் குடுத்துருக்காங்க. அப்ப ஏங்கிறது 3 வருது. சிங்கிறது 4 வருது. எங்க வருது? A3, C4 A3 வருது. சாரி. எங்க வருது? இன்டர்வல் ஸ்கேல் சி வந்து 1 செகண்ட், 1 செகண்ட். இந்த இடத்துல தப்பா குடுத்து வச்சிருக்காங்க. இன்டர்வல் வந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வருது. நாமினல் ஸ்கேல் வந்து கேட்டகரிஸ்ல வருது. இங்க A3, B1, C1. நாமினல் ஸ்கேல் என்னது? நோ ஆர்டர்ஸே இருக்காது. டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். ஆர்டினல் எப்படி இருக்கும்? ஆங்கர் லெவல் குறிக்கும். ஆர்டர்ல இருந்தா அது ஆர்டினல் ஸ்கேல் நம்ம சொல்றோம். இன்டர்வல் எப்பயுமே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். டெம்பரேச்சர் வந்தாலே இங்க இன்டர்வல். அத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷியோங்கிறது என்னன்னா கிராப் ஈல்ட். சம்டைம்ஸ் இது நமக்கு புரியலனாலும் மத்தத கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு அங்க புரிஞ்சிரும். ஓகேவா? மத்தத அங்க கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இங்க புரியும். ஓகே. சோ இதுதான் A3, B1, C4, D2. C4, D2 தான் இது ஆன்சர் வந்து இங்க வந்து C. ஓகேவா? சோ நல்லா இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமினல் கேட்டகரிஸா இருக்கும். இன்டர்வல்னா அந்த கரெக்ட்டான இந்த டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் செல்சியஸ்ல வந்துச்சுன்னா, ரேஷியோல அதே மாரி ட்ரூ 0க்கு வேல்யூ இருக்கும். அப்பனா 0 இருந்தா அங்க ஒண்ணுமே இல்லன்னு அர்த்தம். முக்காவாசி ஹைட்டு, வெயிட்லாம் அங்க சொல்லுவாங்க. அடுத்தது, இது லேர்னர்ஸோடத குடுத்துருக்காங்க. மயர்ஸ் பிரிக்ஸ் டைப் ஆஃப் லேர்னர்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்திருந்தாங்க. இந்த லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்கன்றது. ஜட்ஜிங் லேர்னர், எக்ஸ்ட்ரோவர்ட் லேர்னர், இன்ட்யூட்டர், திங்கர். இது யாருன்னு நான் சொல்றேன். ஜட்ஜிங்னா டக்குன்னு யோசிக்காம டக்குன்னு ஜட்ஜ் பண்றவங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் எப்படி இருப்பாங்க? எல்லாரோட மிங்கிள் ஆறவங்க எக்ஸ்ட்ரோவர்ட். இன்ட்யூட்டர்ஸ் தனக்கு தோன்றத பண்றவங்க. திங்கர்ஸ் வந்து எது ரிலேட்டடா தான் இங்க அவங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இது என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஜட்ஜிங் லேர்னர் எப்படி இருப்பாங்க? குயிக் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு புரியாது. ஆம்பிகியூட்டினா புரியாம இருக்கிறதுலாம் கரெக்ட்டா இருப்பாங்க. அதான் ஜட்ஜ் பண்றவங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரோவர்ட் லேர்னர் வந்து நெறைய இன்டராக்ஷன், கொலாபரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இன்ட்யூஷன் அந்த பேட்டர்ன், ரிலேஷன்ஷிப், மீனிங்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்ட்டா வருவாங்க. திங்கர்ஸ் வந்து லாஜிக்கல் திங்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இது தெரிஞ்சா மட்டும் தான் நமக்கு இங்க அது புரியும். ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன் சி இதுக்கு. A3, B1, C4, D2. ஓகேவா? சோ இத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த லேர்னர்ஸ பத்தின ஒரு கொஸ்டின் இது. இன்னும் நெறைய நம்ம படிச்சிருக்கோம். இந்த வாட்டி இந்த மாரி குடுத்துருக்கோம். இப்ப ஸ்வயமோட அக்ரானிம் என்னது? ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஸ்வயம் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மூக் கோர்சஸ் நம்ம இந்தியாவோட இனிஷியேட்டிவ். ஜூலை 9, 2017 முதல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட் சொன்னோம். இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்றோம். அதே மாரி பிப்ரவரி 27, 2024ல ஸ்வயம் பிளஸ்ன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் கொலாபரேட் பண்ணி ஆரம்பிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் இருக்கு. இது லாஸ்ட் செஷன்ல குடுத்தது. நமக்கு பேசேஜ் பொறுத்தவரைக்கும் எப்படி வரும்னா, இதுல ஒரு 3 சின்ன சின்ன பேராகிராஃப்ஸ் குடுத்துருப்பாங்க. இப்படி பேராகிராஃப்ஸ் வரும் நமக்கு. இதுல ஃபுல்லா இத பத்தி இருக்கு. சன் டெம்பிள் அந்த மாதிரி கொஞ்சம் ஹிஸ்டரி ரிலேட்டடா வந்திருக்கு. ஓகேவா? இந்த பேசேஜ நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டின பார்த்துட்டு நமக்கு ஆக்சுவலா எல்லா பேசேஜ்லயுமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கு மேல பேசேஜ் குடுத்துருக்காங்க. ஸோ அத படிச்சு புரிஞ்சுட்டு பண்ணணும். ஆனா நெறைய கொஞ்சம் டிஃபிகல்ட் வேர்ட்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அத புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் ரிலேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் பாருங்க. இத படிச்சு பார்த்தா தான் புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க எப்படி கேட்டிருக்கா? விச் ஸ்டைல் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் இஸ் சீன் இன் த சன் டெம்பிள் ஆஃப் மொதேரா? ஸோ இங்க இருக்கு. அந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க. A heritage site protected by ASI in Gandhinagar district is known as. அதே மாதிரி how many edicts of Ashoka are preserved on a boulder inside the Junaka caves? அடுத்தது ஸோ இந்த மாரிலாம் வருது. பட் இதுல ஒண்ணும் அசர்ஷன், ரீசனிங் அந்த மாரி இல்ல. நார்மல் கொஸ்டின்ஸ் தான் குடுத்துருக்காங்க. இது சில பேர் இது வாங்கியிருக்கிறீங்க இல்லையா? இந்த பிடிஎஃப்ஸ் இது வாங்கியிருக்கீங்க நம்ம ஆப்ல. இத நான் அப்லோட் பண்றேன். இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஒரு தடவ ஆன்சர் நீங்களே செக் பண்ணுங்க. ஓகேவா?
நீங்களே பொறுமையா இத வாங்குனவங்களா செக் பண்ணுங்க. இல்ல மேம் நான் வாங்கலனாலும், இந்த மாதிரி உங்ககிட்ட வேற ஏதாவது ரிலேட்டட் ரிசோர்ஸஸ் இருந்துச்சுன்னா, வீட்ல கண்டிப்பா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் டெய்லி ஒரு பேசேஜ் கண்டிப்பா பண்ணி பாருங்க. நம்ம பண்ணா மட்டும் தான் அங்க நம்ம ரீடிங் பிராக்டிஸ் வளரும். நம்ம ஸ்பீடா பண்ண முடியும். நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு 10 மார்க் இருக்கு. இதுக்கு நம்மள ட்ரெயின் பண்ணிக்கிறத விட ஷார்ட்கட் கிடையவே கிடையாது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன பொறுத்தவரைக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம தான் அதுக்கான ஒரு ரீடிங் ஸ்கில் வளர்த்துக்கணும். அந்த இங்கிலீஷ் நாலேட்ஜ் கொஞ்சம் வளர்த்துக்கணும். அப்ப மட்டும் தான் இந்த மார்க் நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இத வாங்குனவங்க நான் இன்னைக்கு இத அப்லோட் பண்றேன். இது கொஞ்சம் இந்த பேசேஜ பண்ணி பாருங்க. ஏன்னா இது லாஸ்ட் செஷன்ல கேட்ட கொஸ்டின். பண்ணி பாருங்க. ஆன்ஸரும் இருக்கு. ஆன்ஸர் கொஞ்சம் தள்ளி தான் குடுத்துருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஆன்ஸர் செக் பண்ணுங்க. அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது, நம்ம முடிச்ச இந்த 5 யூனிட்டோட ஒரு மார்க் 1 மாரி 50 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். திரும்பி நெக்ஸ்ட் ரிமைனிங் யூனிட்ஸ் ரொம்ப சீக்கிரத்துல எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண போறோம். எல்லா வீடியோஸையும் பாருங்க. ஓகே. நம்ம இந்த பிஒய்க்யூஸ திரும்ப புரியலன்னா ஒரு தடவ பாருங்க. நெறைய முடிஞ்ச வரைக்கும் எம்சிக்யூ, பிஒய்க்யூ பிராக்டிஸ் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யுஜிசி எக்ஸாம் இல்லையா? நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் எவ்ளோ டிஃபரெண்ட்டா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நெறைய இடத்துல தடுமாறுறோம். இதுக்கு நம்ம பிராக்டிஸ் ஒண்ணு தான் வழி. இது இந்த இப்ப நம்ம பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் 2024, 2025 கொஸ்டின்ஸ். ஸோ அப்படியே இந்த கிராஷ் கோர்ஸ கம்ப்ளீட்டா கன்டினியூஸா பாருங்க. யாருன்னா புதுசுனா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் போயிட்டு எல்லாத்தையும் பாருங்க. இல்ல மேம் எனக்கு இந்த பிடிஎஃப்ஸ் வேணும்னா, கண்டிப்பா பிடிஎஃப் நம்ம ஆப் லிங்க்ல இருக்கும். ஆப் டவுன்லோட் பண்ணி 400 நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு, இப்ப இருக்கிற இந்த ரிமைனிங் நமக்கு ஒரு 14, 13 டேஸ் இருக்கு இல்லையா? இந்த ரிமைனிங் டேஸ் இன்னும் கொஞ்சம் கூடவே இருக்கு. சில பேருக்கு தள்ளியும் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் இந்த டேஸ நல்ல ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன்னா, கண்டிப்பா ஓரளவு நல்ல மார்க் நம்மளால எடுக்க முடியும் பேப்பர் 1ல. இல்ல மேம் எனக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ்லாமும் பண்ணி பார்க்கணும்னாலும், நம்ம ஆப்ல தனியா நம்ம யுஜிசி நெட் பேப்பர் 1க்கு ₹500 டெஸ்ட் சீரிஸும் ப்ரொவைட் பண்றோம். நெறைய டெஸ்ட் அப்டேட்டடா ஆட் பண்ணியிருக்கோம். நெறைய சிபிடி மோட் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்படியே பிரிப்பரேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் பிரிப்பரேஷன்.